9:62 யார் வாசிக்கிறா மைக்கில்? அதற்கு இயேசு, கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவன் அல்ல என்றார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கலப்பையின் மேல் கை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதி உள்ளவன் அல்ல. இதில் ஏன் அப்படி ஆண்டவர் சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், ஒருவன் ஆண்டவர்கிட்ட பார்த்து சொல்கிறான். 61ஆம் வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, பின்பு வேறு ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே உம்மை பின்பற்றுவேன். உம்மை என்ன செய்வேன்? எல்லாரும் என்ன பாருங்க, சத்தமாக சொல்லுங்க. உம்மை என்ன செய்வேன்? நான் பின்பற்றுவேன். உம்மை நான் என்ன செய்வேன் ஆண்டவரே? நான் பின்பற்றுவேன். உம்மை நான் பின்பற்றுவேன். ஆனாலும் முன்பு நான் போய் என் வீட்டில் இருக்கவங்கள்ட்ட போய் நான் அனுமதி கேட்கணும், பெர்மிஷன் கேட்கணும். நான் என்ன கேட்கணும்? நான் பெர்மிஷன் கேட்கணும். அதுக்கப்புறம் நான் உம்மை பின்பற்றி வர எனக்கு ஒரு உத்தரவு தாரும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ இயேசு சொன்ன வார்த்தை தான், கலப்பையில் கை வச்சுட்டு பின்னிட்டு பார்க்குறவன் எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு அவன் சூட்டாக மாட்டான், அவன் தகுதி உள்ளவன் அல்ல. அல்லேலூயா. இந்த வாழ்கிற இந்த ஒரு வாழ்க்கை இயேசுவுக்காக வாழணும். கலப்பையில் கை வச்சாச்சு. இதில் கை வச்சாச்சு. கலப்பனை உங்களுக்கெல்லாம் தெரியும், உங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுக்க வேண்டாம். யார் கலப்பனா எனக்கு தெரியவே தெரியாதுன்னா? எல்லாருக்கும் தெரியுமா? கலப்பை தெரியும். கலப்பைனா என்னது? உழுறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு கருவி. அந்த நாட்களில் இந்த மரத்தினால வச்சு உழுவாங்க. இப்போ மாதிரி மிஷினு, கம்பி, அந்த இரும்புலாம் கிடையாது பாருங்கள். மரத்தை வச்சு உழுவாங்க, கொஞ்சம் ஷார்ப் பண்ணி உழுவாங்க. ஆனால் என்ன தான் உழுதாலும் நம்ம இப்போ மிஷினில் அந்த இது மாதிரி வச்சுருக்காங்க பாருங்கள், அந்த அளவுக்கெல்லாம் டீப்பாக என்ன செய்யாது, போகாது. அப்போது உழுறவன் என்ன செய்யணும்னா, மிஷினில் ஓட்டுறவங்க கூட சும்மா மிஷின் ஆன் பண்ணிவிட்டு அங்கே எங்கேயும் பார்த்துட்டு இருக்கலாம். ஆனால் மரத்தில் உழுவுறவங்க அது ஏற்கனவே அது கொஞ்சம் மழுகினதாக இருக்கும், ஓரளவு கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும். அதை ஒன்று தான் இருக்கும். இன்றைக்கி 4-5 எண்ணம் இருக்குல்ல, கைப்பிடி கை பார்த்துருக்கீங்களா? 4-5 எண்ணம் உழுதுறோம். இப்போ அது ஒன்று தான் இருக்கும், ஒத்த இதுதான். அதை வச்சு என்ன செய்யணும்னா உழணும். உழும்போது நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிடும். ஒரு மிருகம் அதை அந்த மரத்தை இழுத்து கொண்டு போகும். நல்லா ஸ்ட்ராங்காக அழுத்தி பிடிக்கணும். அப்போ தான் ஓரளவுக்காவது என்ன செய்யும், தேரும். ஓரளவுக்காவது அதை இதை வச்சு ஏதோ பண்ணலாம். ஏற்கனவே அந்த மரம் வெயிட்டு, அது கொஞ்சம் வீக்கானது, அது ரொம்ப ஷார்ப்பு கிடையாது. அதுலேயும் மாடு இழுத்துட்டு போகுது, இவன் அங்கே எங்கேயும் பார்த்துட்டு இருந்தால் கதை நடக்குமா? அல்லேலூயா. அப்போ கலப்பையில் கை வச்சாச்சு. எதில் கை வச்சாச்சு? இது வரைக்கும் நம்ம கலப்பையில் கை வைக்கல. நம்ம உலகத்துக்காக வாழ்ந்தோம், பிசாசின் பிள்ளைகளாக இருந்தோம், பிசாசுக்கு பின்னாடி போனோம், நம்ம எப்படியெல்லாமோ வாழ்ந்தோம். இப்போ எங்கே வந்தாச்சு? இயேசுக்காக நம்ம வாழ்கிறோம். ஆண்டவர் நம்மளை ரட்சித்தாச்சு, நம்மளை அபிஷேகம் பண்ணியாச்சு, அவருடைய பிள்ளையாக நம்மளை மாற்றியாச்சு. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நான் இயேசுவின் பிள்ளைன்னு சொல்கிறவங்க சத்தம் அல்லேலூயா சொல்லுங்க. நான் இயேசுவை பின்பற்றுகிறேன்னு சொல்கிறவங்க சத்தம் அல்லேலூயா சொல்லுங்க. என்னம்மா டீப்பாக யோசிச்சுட்டு இருக்கிய? இவர் என்ன தான் சொல்ல வர்றாருன்னா, இல்லை என்ன யோசிக்கிறிய? சரி பாருங்க. அப்போது நம்ம இப்போ கலப்பையில் என்ன வச்சாச்சு சொல்லுங்க? அச்சட்டியெல்லாம் இன்னும் வைக்கலையா? எல்லாரும் வச்சாச்சு. அது அந்த கலப்பைன்னு சொல்கிறது இந்த கிறிஸ்தவ ஜீவியம். கிறிஸ்தவ ஜீவியத்தை நம்ம ஆரம்பித்தாச்சு. இயேசுவுக்கு பின்னாடி நான் போக போகிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஆரம்பித்தாச்சு. இயேசுவுக்காக நான் வாழ போகிறேன்னு ஆரம்பித்தாச்சு. இப்போ கை வச்ச பிறகு இனி பின்ன பார்க்கப்படாது. இனி எங்கே பார்க்கப்படாது? ஆமாம், பின்னிட்டு திரும்பி போகக்கூடாது. அப்படி இருந்தீங்கன்னா நீங்கள் தேவ ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. அங்கே ஃபிட்டு கிடையாது, ஃபிட்டாக மாட்டீங்க, ஃபிட்டாக மாட்டீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம். இப்போ இந்த சின்ன பிள்ளைங்கள்லாம் க்யூப்ஸ் வச்சு விளையாடுவாங்க. நீங்கள் பார்த்துருக்கீங்களா? எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? க்யூப்ஸ் வச்சு விளையாடுவாங்க. க்யூப்ஸ் என்னது? அது என்னது? பிளாஸ்டிக்கில் வச்சு இந்த வீடு மாதிரி கட்டுவாங்க, குட்டி குட்டியாக வீடுகள் கட்டி போடுவாங்க. அப்போ அதுக்கு இது இருக்கணும், என்னது? அது பிள்ளைகளுக்கு மைண்டு வளர்கிறதுக்காக, அதை நல்ல இதாகிறதுக்காக அதை வாங்கி கொடுப்பாங்க பெற்றோர்கள். அப்போ அதுகளே என்ன செய்யும், குட்டி குட்டியாக வீடுகள் கட்டும். அப்போ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஷேப்பில் இருக்கும். ஒவ்வொன்றும் சொல்லுங்கள், ஒவ்வொரு ஷேப்பில் இருக்கும். நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அதை எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? அந்த மாதிரி சின்ன பிள்ளைங்க விளையாடுறது எல்லாம் பார்த்துருக்கீங்க. அப்போ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஷேப்பில் இருக்கும். கரெக்டானதை எடுத்து அதில் என்ன செய்யணும், ஃபிட் பண்ணணும். கரெக்டானதை எடுத்து ஸ்கொயர் வந்துன்னா, இந்த சதுரங்கம் வந்துன்னா சதுரங்கம், ரெக்டாங்கிள்
அது ரெக்டாங்கிள் தமிழ் என்ன சொல்லுவாங்க, செவ்வகம் வந்துன்னா முக்கோணம் வந்துன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இது இருக்கும். அதுக்கு ஷேப்பில் என்ன செய்யணும், அதை கொண்டு கரெக்டாக வைக்கணும், ஃபிட் ஆகணும். அப்போ தான் அது என்ன செய்யும், ஃபிட் ஆகும். இப்போ பரலோக ராஜ்யத்தில் நம்ம ஃபிட் ஆகணும் அப்படின்னா இந்த பின்ன பார்த்துட்டு கொஞ்ச நேரம் ஆண்டவருக்காக வாழ்கிறது, ஒரு 2-3 வாரம் சர்ச்சைக்கு வர்றது, 2-3 வாரம் ஜெபம் பண்ணுறது, திரும்ப ஒரு போராட்டம் பிரச்சனை வந்தோன்னே நம்ம சோர்ந்து போகிறது, திரும்ப நீ பழைய வாழ்க்கைக்கு போகிறது, பழைய பாவத்தை செய்கிறது, பழைய மாதிரியே நான் ஜீவிக்கிறது, இந்த மாதிரி இருந்துட்டு இருந்தோன்னா யூ ஆர் நாட் ஃபிட் ஃபார் த கிங்டம். தேவ ராஜ்யத்துக்கு நம்ம தகுதி உள்ளவர்கள் அல்ல. கலப்பையில் கை வச்சாச்சு, இனி பின்னாடி திரும்பக்கூடாது. இந்த ஒரு வாழ்க்கை இயேசுவுக்காக. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஆரம்பிச்சாச்சு. நம்ம ஆரம்பிக்காமல் இருந்தால் ஓகே. இப்போ என்ன பண்ணியாச்சு, ஆரம்பிச்சாச்சு, வச்சாச்சு, காலை கொண்டு கடலில் வச்சாச்சு, இனி நீந்தி கடந்துடும், என்னன்னு பார்த்துடணும். அல்லேலூயா. ஆமாம், ஒரு தேவதாசர் இப்படியே சொன்னார், ஆவிக்குரிய கடலில் விழுந்தாச்சு, இனி மூழ்கி முத்த எடுத்துடணும். பிரைஸ் தி லார்ட். ஆமென். கரையிலே கடந்து அடிச்சுக்கிட்டு பிரச்சனை வந்தனங்க நம்ம என்ன பண்ணோம், மறுபடியும் கரையில் ஏறி பின்னாடி அங்கே போயிட்டு மறுபடியும் கரையில் வந்து மறுபடியும் அங்கே உள்ளே போயிட்டு இப்படி இருக்கக்கூடாது. இனி ஆழங்களுக்குள்ளே போனோம், கை வச்சாச்சு, கலப்பையில் கை வச்சாச்சு. ஹல்லேலூயா. நம்ம இனி பின்னிட்டு திரும்பவே கூடாது. ஹல்லேலூயா. இன்றைக்கும் இந்த பின்னிட்டு திரும்ப வைக்கிற போராட்டங்கள், இந்த கஷ்டங்கள், எதனால நம்ம பின்னிட்டு திரும்புகிறோம் அப்படின்னு ஒரு 3 சின்ன காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லி உங்களை ஜெபித்து அனுப்ப விரும்புகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. முதல்ல இந்த கிறிஸ்தவ ஜீவியத்தில் நமக்கு வேண்டியது டெடிகேஷன், அர்ப்பணம். எல்லாரும் சத்தமாக சொல்லுங்க, அர்ப்பணம். கேட்கல, இன்னும் சத்தமாக சொல்லுங்க, அர்ப்பணம். அர்ப்பணம் இல்லாமல் நீங்கள் இந்த கிறிஸ்தவ ஜீவியத்தில் வெற்றியாய் வாழவே முடியாது. ஹல்லேலூயா. அது ஒரு கிராமத்தில் ஒரு இது சொல்லுவாங்கல்ல, அது எப்படினாலும் வாழலாம் அப்படிங்கிறத நீங்கள் உங்கள் ஸ்டைலில் எப்படி சொல்லுவீங்க? கிராமத்தில் அது தெரியாது, அதுக்கு ஒரு பாஷல் நிறைய உண்டு, அதெல்லாம் நான் இது இங்கே சொல்லலை. எப்படி எவ்வளோ வாழலாம் அப்படிங்கிற ஒரு இது உண்டு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த கிறிஸ்தவ ஜீவியத்தில் நமக்கு என்ன வேணும்? டெடிகேஷன், அர்ப்பணம் இருக்கணும். அர்ப்பணம் இருக்கும். அர்ப்பணம் இல்லைன்னா நம்மளால் ஒன்றுமே வாழவே முடியாது. அந்த கிறிஸ்தவ வாழ்க்கை மற்ற வாழ்க்கை மாதிரி கிடையாது. மற்ற நம்பிக்கையில் இருக்க மாதிரி அவங்க கூட நம்மளோட ரொம்ப டெடிக்கேட்டடாக இருக்காங்க. பார்த்துருக்கீங்களா? ஆமாம். நம்ம அவங்கள சொல்லுவோம், அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது, அவங்க விக்கிரகத்தை ஆராதிக்காங்க, ஆகும்னு நம்ம சொல்லுவோம். அவங்களுக்கு இருக்கிற டெடிகேஷனில் 10ல் 1 கூட நம்மகிட்ட கிடையாது. அப்படி இருந்தனா அந்த ராமந்தன்றம் என்றைக்கோ எழுப்புதல் ஆயிருக்கும். ஆமாவா இல்லையா? அல்லேலூயா. மண்ணில் சோறு போட்டு சாப்பிட்றாங்க, முட்டு போட்டு நடக்கிறாங்க, காலையில் 3 மணிக்கு எழும்பி குளிக்கிறாங்க, 5 மணி ஆனால் கோயிலை கரெக்டாக திறந்துடுறாங்க. இங்கே எத்தனை பேர் 5 மணிக்கு வந்து ஜோம் பண்ணுறிய? பக்கத்தில் தானே இருக்கிறிய. எத்தனை பேர் காலையில் 5 மணிக்கு வந்து, நான் எத்தனை நாள் சொல்லியிருக்கிறேன், நாங்கள் இங்கே வர்றது வர சர்ச்சை காலையில் திறந்து ஜோம் பண்ணிவிட்டு வேலைக்கு போங்க. யார் வாரியங்க? அவங்களுக்கு இருக்கிற டெடிகேஷனில் 10ல் 1 இருந்தால் இந்த ராமந்தனில் என்றைக்கே எழுப்புதல் ஆயிருக்கும். கிறிஸ்தவ ஜீவியத்தில் நமக்கு வேண்டியது ஆண்டவரை தான் பார்க்குறாரு. என்ன பார்க்குறாருன்னா அர்ப்பணம். நமக்கு அர்ப்பணம் இருக்குதா? ஆமென். அர்ப்பணம். சின்ன விஷயத்தில் செய்கிறது கூட நமக்கு ஒரு அர்ப்பணம் இருக்கும், ஒரு டெடிகேஷன் இருக்கணும். ஒரு சர்ச்சுக்கு வரணும்னா கூட அதில் ஒரு டெடிகேஷன் இருக்கணும், அதில் ஒரு அர்ப்பணம் இருக்கணும். இல்லைன்னா நம்ம வர முடியாது, இல்லைன்னா நம்ம வாழ முடியாது. மற்ற வாழ்க்கை மாதிரி சும்மா நம்ம இருக்க முடியாது. அல்லேலூயா. ஒரு அர்ப்பணம் இருக்கணும். இப்படியாவது இதை முடிக்கணும், இப்படியாவது இதை செய்யணும், இப்படியாவது பண்ணணும். நீ உட்காந்து ஜெபம் பண்ணால் கூட அதுக்கு ஒரு அர்ப்பணம் இருக்கணும், இல்லைன்னா நம்மளால் பண்ண முடியாது. நான் அப்படியே உட்காந்துருப்பேன், வானத்துலேருந்து அப்படியே வல்லமை ஏமலை விளட்டுனா விழாது. அதனால தான் நான் ஆராதனை நேரத்தில் வாய்களை தரங்க, கொஞ்சம் சோத்திரம் பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறது. அல்லேலூயா. நான் சும்மா அப்படியே இருப்பேன், எனக்கு வந்து என்ன செய்யணும், எல்லாம் நடந்துடணும் அப்படியே நான் சர்ச்சுக்கு மட்டும் போயிட்டு அப்படியே பாஸ்டர் நாங்கள் யாருக்கும் எந்த தீமே செய்ய மாட்டோம், நாங்கள் நல்லவங்க பாஸ்டர். நல்லவங்க ஆண்டவருக்கு தேவையில்லை, ஆண்டவருக்கு தேவைங்க சீஷர்கள். ஆமென். அல்லேலூயா. நம்ம நல்லவங்களாக இருந்தால் போதாது, சீஷர்களாக இருக்கணும். நம்ம யாராக இருக்கணும்? சீஷர்களாக இருக்கணும். யார்கிட்ட போய் கேட்டாலும் ஏன் சர்ச்சுக்கு வரல சிஸ்டர், ஏன் சர்ச்சுக்கு வரல பிரதர், ஐயா உங்களுக்கு தெரியாது, நான் டெய்லியும் இயேசுவை நினச்சிட்டு இருக்கேன், இங்கே பாருங்க அங்கே பாருங்கன்னு என்னத்தையாவது காட்டுவாங்க. அல்லேலூயா. டெய்லியும் அவங்க என்ன செஞ்சுறாங்களா?
இயேசுவை நினச்சிட்டு இருக்காங்களாம். அவங்களுக்கு இயேசுன்னா அவ்வளோ பிடிக்குமா, இயேசுன்னா அவங்களுக்கு அவ்வளோ பிடிக்குமா. இந்த உலகத்தில் இயேசுவை பிடிக்காத ஒரு ஆள் நான் சொல்லுங்கள் பார்ப்போம், யாராவது ஒருத்தர் சொல்லுங்கள் பார்ப்போம். இயேசுவை எனக்கு பிடிக்காதுன்னு உலகத்தில் யாராவது சொல்லியிருக்காள் உங்கள்கிட்ட வந்து? இயேசுவை தான் பிடிக்கும். எல்லோரும் கிறிஸ்தவங்களை பிடிக்காது, இயேசுவை எல்லாருக்கும் பிடிக்கும். இஸ்லாமியர்களுக்கும் பிடிக்கும், அவனை கடவுளாக தான் ஏற்றுக்கிட மாட்டாங்க. வேற யாருக்கு? ஹிந்துஸுக்கும் பிடிக்கும். கடவுளே இல்லைன்னு சொல்கிறான் பாருங்க, அவனுக்கு கூட யாரை பிடிக்கும்னா இயேசுவை பிடிக்கும். பிடிக்குமா பிடிக்காதா? நல்ல மனுஷங்க, அவர் பிடிச்சி கொண்டு விட்டானுவேன் அப்படி தான் சொல்லுவாங்க. நல்ல மனுஷன், இந்த உலகத்தில் எவன் ஒரு கணத்தில் அடித்து அடுத்த கணத்தை காட்டணும்னு எவன் சொன்னான்? இயேசு தானே சொல்லியிருக்கார். நல்ல மனுஷங்க, சரி பரவாயில்ல அவளை கொண்டு விட்டாங்க அப்படி தான் சொல்லுவான். யார்? கடவுளே இல்லைன்னு சொல்கிறவங்க கூட அப்படி சொல்லுவான். இயேசு யாரும் தான் பிடிக்காது, எல்லாருக்கும் பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்கும், எனக்கு பிடிக்கும், உலகத்தில் எல்லாருக்கும் இயேசுவை பிடிக்கும். மத்தேயு 5, 6, 7 இயேசுனுடைய மலை பிரசங்கம். காந்திஜிக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஹல்லேலூயா. உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் இயேசுவை பிடிக்கும், இயேசுடைய டீச்சிங்ஸ் பிடிக்கும். இயேசுவை பிடிக்கிற ஆட்கள்லாம் இங்கே தேவை கிடையாது. இயேசுவுக்கு சீஷர்களை தான் இங்கே வேணும். இங்கே யார் வேணும்? இயேசுவுக்கு சீஷர்கள். நான் விசுவாசி, இந்த சர்ச்சில் நான் போகிறேன் இல்லை, நீங்கள் இயேசுவின் சீஷர்களாக இருக்கணும். அதுதான் பின்பற்றி வர விரும்பினால். ஹல்லேலூயா. கலப்பையின் மேல் கை வைத்து ஒருவன் பின்னிட்டு பார்த்துட்டான், இன்னும் சரியா பின்பற்றலை, இயேசுவை சரியா பின்பற்றலைன்னு சொன்னா அவன் இந்த தேவ ராஜ்யத்துக்கு அவன் தகுதி உள்ளவன் கிடையாது. நான் ஆண்டவர்கிட்ட அதிகமாக ஜெபம் பண்ணுறது, இந்த பகுதியில், இந்த சுற்றுப்புற பகுதியில் ஒரு சீஷர் கூட்டம் எழும்பணும். என்ன கூட்டம் எழும்பணும்? ஒரு சீஷர். சீஷன் என்று சொன்னால் எந்த சூழ்நிலையும் இயேசுக்காக வாழ்கிறோம், அவன் தான் சீஷன். என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன கஷ்டம் வந்தாலும் நிற்பான் பாருங்க, அவன் தான் சீஷன். அவன் தான் யாரு? சீஷன். ஹல்லேலூயா. இயேசு கூட 12 சீஷர்கள் இருந்தாங்க. அவர் மலை ஏறினாலும் இயேசுவோட வருவான். ஒருத்தன் கடல்லே நடந்துட்டான் இயேசுவோட. ஹல்லேலூயா. மலையானாலும் கடலானாலும் இயேசுவோடு நிற்கிறவன் அவன் தான் சீஷன். ஹல்லேலூயா. நான் சர்ச்சுக்கு நீ போக மாட்டேன், ஏசப்பட்ட பேச மாட்டேன், நான் சண்டை போட்டுட்டேன், எனக்கு அது செய்யலை இது செய்யலை, அது சீஷன் கிடையாது, அது விசுவாசி. சீஷன் என்று சொன்னால் எந்த சூழ்நிலையிலும் இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் அவர்கள் தான் சீஷன். அருமையான சத்தத்தை கேட்கிற தெய்வ பிள்ளையே, கலப்பையில் கை வச்சாச்சு. எதில் கை வச்சாச்சு? ஹல்லேலூயா. வச்சாச்சு. கலப்பையில் கை வச்சிட்டலா, எல்லாரும் வச்சாச்சு. ஹல்லேலூயா. கை தூக்கி காட்டுங்க. வச்சாச்சா? இனி பின்னிட்டு திரும்ப கூடாது. ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட அப்படி கை உயர்த்தி கேளுங்க. ஆண்டவர்கிட்ட கை உயர்த்தி கேளுங்க. ஆண்டவரே, நான் கலப்பையில் கை வச்சாச்சு, இனி நான் பின்னிட்டு திரும்புகிற ஒரு வாழ்க்கை எனக்கு இருக்கக்கூடாது, இருக்கக்கூடாது. இனி வாழ்வானாலும் சாவானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும் நான் இயேசுக்காக நிற்கணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏன் நம்ம பின்னிட்டு திரும்புகிறோம்? ஏன் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை? ஹல்லேலூயா. வாசிக்கலாம். மத்தேயு 16 அதிகாரம், 16 அதிகாரம் 24. யார் முதல் எடுக்கிறீங்களோ அவங்க மைக்கில் வாசிக்கலாம். மத்தேயு 16, 24. மைக் கொடுங்க, பேக்கில் போட்டு அப்படி சர்றன்னு மைக்கில், ஏன்னா இது ரெக்கார்ட் ஆகுது, அதனால அதை மைக்கில் பேசினா ரெக்கார்ட் ஆகும். ஆ ஆ ஆ ஆ ஆ அல்லேலூயா. அல்லேலூயா. ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினான், அவன் தன்னைத்தானே வெறுத்து அவன் சிலுவையை எடுத்துக்கொண்டு பின்பற்ற கடவன். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஏன் நம்ம கலப்பையில் கை வச்சு பின்னிட்டு திரும்புகிறோன்னா, நமக்கெல்லாம் சிலுவை வருது. என்ன வருது? சத்தமாக சொல்லுங்க. சிலுவை வருது. சத்தம் சொல்லுங்க. என்ன வருது? சிலுவை. சிலுவைன்னு என்னது? இந்த ஒன்று கழுத்தில் போட்டு இப்படி போட்டிருப்பாங்களே, அதுவா? பாடுகள். ஹல்லேலூயா. கஷ்டங்கள், துன்பங்கள், போராட்டங்கள். இயேசுக்காக வாழணும்னு நினைக்கும் போது தான் பாஸ்டர் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நடக்க முடியல, சிலுவையை தூக்கிட்டு நடக்கிற மாதிரி மூச்சு வாங்குது, போட்டுட்டு ஓடிடலாமான்னு தோணுது, அழுகையாக வருது, கஷ்டமாக இருக்குது, முதுகெல்லாம் வலிக்கி, காலெல்லாம் வலிக்கி, எம்மா என்னால் முடியாதம்மா, எப்பா முடியாதப்பா, இயேசுவே சோத்திரம், ஹல்லேலூயா. உடனே மக்கள் எப்படி ஆயிடுறாங்கன்னா, சரி போட்டு இனி இந்த கிறிஸ்தவ ஜீவியம் வேண்டாம், நம்ம சரி பேசாமல் ரொம்பலாம் ஜோம் பண்ணப்படாது, ரொம்பலாம் என்ன பண்ணப்படாது, ஜோம் பண்ணப்படாது, ரொம்பலாம் உபவாசம் பண்ண கூடாது, ரொம்பலாம் பைபிள் படிக்க கூடாது, பேருக்கு சர்ச்சுக்கு போகணுமா, நம்ம சர்ச்சுக்கு போட்டால் அவர் அங்கே வீட்டுக்கு வந்துடுவார், அதனால் சர்ச்சுக்கு போகணுமா, 2 வார்த்தை சுற்றி சோத்திரம் பண்ணுமா, ஒரு 10 ரூபா காணிக்கே புது நோட்டாக போட்டுமா,
அப்படியே முடிஞ்சு சோத்திரம் போட்டு வீட்டுக்கு போகணுமா, அப்படியே வாழ்ந்துடணுமா? இந்த சிலுவையிலும் தூக்கிட்டு நம்மளால நடக்க முடியல. ஹல்லேலூயா. ஆனால் இயேசு சொன்னார், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றணும். ஹல்லேலூயா. என்னைக்கு சிலுவை வேண்டான்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அன்னைக்கே இயேசுவை பின்பற்றுறதை நீங்கள் விட்டுட்டீங்கன்னு அர்த்தம். அது நான் சொல்ல, பைபிள் சொல்லுது. ஹல்லேலூயா. விருப்பம் இருக்கா? விருப்பம் இருக்கா? இயேசு யாரையும் கட்டாயப்படுத்தலை. உங்களை கட்டாயப்படுத்துறாங்களா யாராவது மதம் மாற சொல்லி? உங்களை யாராவது என்னை மதம் மாற சொல்லி யாராவது கட்டாயப்படுத்துறாங்கன்னு சொல்லி கை தூக்கி காட்டுங்க பார்ப்போம். யாரும் கட்டாயப்படுத்தலை. நம்மளா இயேசுவை ஏற்றுக்கொண்டோம். இயேசுவை பிடித்து, அவருடைய உபதேசங்களை பிடித்து, அவருடைய ரட்சிப்பை நம்ம விசுவாசித்து, எனக்காய் மரித்தார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார், இன்னைக்கும் ஜீவிக்கிறார் விசுவாசித்து, அவரே என் பாவத்தை மன்னிப்பார் என்று விசுவாசித்து, அவரே என் இருதயத்தில் சொந்த ரட்சகராய் யாரும் வற்புறுத்தாம இயேசுவை நான் ஏற்றுக்கொண்டேன்னு சொல்றவங்க சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அங்கே போட்டு வெளியே கேட்கட்டு. அல்லேலூயா. இங்கே ஒரு இயேசுவை பின்பற்றுகிற ஒரு கூட்டம், நம்ம விரும்பி பின்பற்றுறோம். ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் சிலுவை எடுக்கணும். அவன் எதை எடுக்கணும்? அல்லேலூயா. சிலுவை எடுக்கணும். சிலுவை எடுத்து பின்பற்றணும். பயங்கரமான பாடுகள், பயங்கரமான கஷ்டங்கள், பயங்கரமான துன்பங்கள் நமக்கு இருக்கிறது. நம்மளால் நிற்க முடியல. சிலுவை எடுத்து நடக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. சாதாரண விஷயம் கிடையாது. நிறைய பாடுகள், நிறைய கஷ்டங்கள், நிறைய கண்ணீர், நிறைய டெடிகேஷன் நமக்கு தேவை. அதுக்கு நிறைய அர்ப்பணம் நமக்கு தேவை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. முதல்ல கர்த்தரை பின்பற்ற முடியாமல் நமக்கு இருக்கிற முதல் விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கலாம். அதில் ஒரு சின்ன ஒரு காரியத்தை நான் வாசிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு அதை இது பண்ணுறேன். 1 கொரிந்தியர் 7ஆவது அதிகாரம் 31ஆம் வசனம் வாசிங்க. மைக்கில் வாசிங்க. பிரைஸ் தி லார்ட். 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். அடுத்த வசனம் வாசிங்க. அப்படி வாசிங்க. 35. நீங்கள் கவலையே இல்லாமல் கர்த்தரை பின்பற்றி கொண்டிருக்க வேண்டும் என்று உங்கள் சுய பிரயோஜனத்துக்காகவே சொல்லுகிறேன். இந்த இந்த பகுதியில் பவுல் டெடிகேஷனை பற்றி பேசுகிறார். இதை பற்றி பேசுகிறார், அர்ப்பணத்தை பற்றி பேசுகிறார், அர்ப்பணமுள்ள வாழ்க்கையை பற்றி பேசுகிறார். அவர் திருமணம் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லலை, ஒரு அர்ப்பணமுள்ள வாழ்க்கையை பற்றி பேசுகிறார். திருமணம் செஞ்ச பாவம் இல்லை அப்படின்னு இருக்கிறது. ஆனால் திருமணம் என்பது யார் ஆரம்பித்து வச்சது? மேரேஜுங்கிறது யார் ஸ்டார்ட் பண்ணது? சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். யார் ஸ்டார்ட் பண்ணது? எந்த மனுஷன் இல்லை, அதாவது தேவன் ஆண்டவரே ஸ்டார்ட் பண்ணது. மேரேஜ் அப்படிங்கிற விஷயத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணது, அதை அறிமுகப்படுத்தினது யார் தான்? தேவன், கர்த்தர் தான். ஆனால் அந்த ஆண்டவர், அந்த ஆவியானவர் பவுல் மூலமாக பேசும்போது என்ன சொல்கிறார் அப்படின்னா, விவாகம் பண்ணினவன் இல்லைன்னா விவாகம் பண்ணினவர்கள் தங்கள் துணையை எப்படி பிரியமாக, அவங்களுக்கு பிரியமாக எப்படி வாழலாம்னு சொல்லி உலகத்துக்குரியவங்களை கவலைப்படுறாங்க. உலகத்துக்குரியவங்களை கவலைப்பட, அது ஒரு சின்ன கவலை, அது ஒரு கவலை. ஐயோ மனைவிக்கு அதை வாங்கி கொடுக்கணும், அதை செய்யணும், பிள்ளைகளை படிக்க வைக்கணும், அது பண்ணணும், இது பண்ணோன்னு சின்ன சின்ன விஷயத்துக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? ஒரு கவலை நம்மளை பிடிக்கிறோம். ஆனால் விவாகம் இல்லாதவர்கள் எதை தான் ஃபுல்லாக எதை தான் நினச்சிட்டு இருக்கிறாங்கன்னா, கர்த்தருக்கு பிரியமானதை நான் இப்படி பண்ணலாம். அவங்களுக்குள்ள ஒரு பாயிண்ட் கூட, ஒரு சின்ன பாயிண்ட் கூட என்ன வராது? மனுஷனை பிரியப்படுத்தணும் இல்லை உலகத்தை பிரியப்படுத்தணும் என்ன வரா? எந்த அளவுக்கு பவுல் டெடிகேஷனை பற்றி பேசுகிறார் பாருங்க, அர்ப்பணத்தை பற்றி பேசுகிறார். அந்த மனைவி கணவனை பிரியப்படுத்தணும், கணவன் மனைவி பிரியப்படுத்த வேண்டாம்னு நான் சொல்லலை. அதான் ஏற்கனவே சொன்னேன், பவுல் இதில் டெடிகேஷனை பற்றி பேசுகிறார்.
எந்த அளவுக்கு ஒரு விவாகம் இல்லாதவன் எப்படி முழு நேரமும் தன்னுடைய முழு நேரத்தை, முழு வேலையை, முழு காரியத்தை எல்லாவற்றையும் கர்த்தருக்காய் ஒருவன் அர்ப்பணிக்கிறானோ, அதுபோல நீங்கள் கர்த்தரை பின்பற்ற வேண்டும்னு பவுல் சொல்லுகிறார். எல்லாரும் ஆண்டவர் மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. உங்களுக்கு புரியுதா? அதை பேலன்ஸாக புரிஞ்சுக்கிறீங்களா? பவுல் விவாகம் பண்ண வேண்டான்னு சொல்லலை, பண்ணாமல் இருங்கன்னு சொல்லலை. பண்ணினாலும் பிரச்சனை இல்லை, அது பாவம் இல்லை. ஆனால் பண்ணாமல் இருக்கிறவங்க எவ்வளோ டெடிக்கேட்டடாக ஆண்டவருக்காக முழுவதும் அவங்க ஃப்ரீயாக இருக்க முடியும். எந்த ஒரு விஷயம் கவலை இல்லாமல் மனைவியை பற்றியோ, பிள்ளைகளை பற்றியோ, பிள்ளை படிப்பை பற்றியோ, எதிர்காலத்தை பற்றியோ பெரிய அளவில் கவலை இருக்குது. அவங்க மைண்டில் எல்லாம் நல்லா ஜபிக்கிற பிள்ளைகளுக்கு என்ன தான் இருக்கும்னா, எப்படி ஆண்டவருக்கு பிரியம், ஒரு ஃப்ரீனஸ் இருக்கும் மைண்டில். எப்படியும் ஒரு ஃப்ரீனஸ் இருக்கும். ஆண்டவருக்கு பிரியமாக வாழணும், ஆண்டவருக்கு பிரியத்தை செய்யணும், இப்படின்னு ஒரு எண்ணம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஹல்லேலூயா. அது அந்த மாதிரி ஒரு டெடிகேஷன் உங்களுக்கு வேண்டும் என்று பவுல் சொல்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ கர்த்தரை பின்பற்ற முதல்ல நமக்கு தடையாக இருப்பது என்னன்னு சொன்னால், நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு சொன்னோன்னா என்னன்னு சொன்னால், பவுல் ஏற்கனவே சொன்னது போல், நம்ம ஏற்கனவே அந்த மத்தேயுவில் வாசித்தது போல், நமக்கு எல்லாருக்கும் ஒரு சிலுவையை ஆண்டவர் தருகிறார். சில பாடுகள் நமக்கு இருக்கிறது, சில கஷ்டங்கள் இருக்கிறது, சில போராட்டங்கள் நம்ம வாழ்க்கையில் வருகிறது, சில பாடுகள் கண்ணீரை நம்ம தாண்டி வருகிறோம். ஆமென், ஹல்லேலூயா. ஆனாலும் இந்த சிலுவையை இறக்கி வைக்கணும் அப்படிங்கிற மனநிலை இல்லாமல், இந்த சிலுவையை சுமந்து கொண்டே நீங்கள் இயேசுவை பின்பற்ற வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. சிலுவையை சுமந்து கொண்டே இயேசுவை பின்பற்றுங்க. இந்த சிலுவையை சுமந்து கொண்டே அவருக்கு பின்னாடி நடந்து வாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ சில நேரங்கள் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நமக்கு ரொம்ப ஒரு ப்ரேயர் பண்ணுறது கூட நம்மளால் உட்காந்து பண்ண முடியாது. ரொம்ப சிரமமாக கஷ்டமாக இருக்கும். நிறைய போராட்டங்கள், பாடுகள் நம்ம வாழ்க்கையில் இருக்கிறது, மன பாரங்கள், மன கவலைகள், மன கஷ்டங்கள். ஆனாலும் இந்த சிலுவையை நம்ம சுமக்கணும். இது கர்த்தர் நமக்கு மேலே வச்சது. நம்ம என்ன செய்யணும்? நம்ம சுமந்து இதில் ஜெயம் எடுக்கணும். சுமந்து ஜெயம் எடுக்கணும். சுமந்து ஜெயம் எடுக்கணும். ஹல்லேலூயா. இதில் வீணான கவலைன்னு ஒன்று இருக்குது. என்ன கவலை? வீணான கவலைன்னு ஒன்று இருக்குது. நமக்கு தேவையில்லாததை பற்றி யோசிச்சுட்டு இருப்பாங்க. அது இல்லை, அது இல்லை. சில விஷயங்களில், சில பாடுகளில் நம்ம போகணும்னு ஆண்டவர் நம்மளை வச்சிருப்பார். ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்கிறது? எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா, ஆமேன்னு சொல்லுங்க. சில பாடுகள் வழியாக நம்ம போகணும்னு ஆண்டவர் நம்மளை வச்சிருப்பார். இப்படி தான் நீங்கள் போகணும், அப்படி இப்படி நம்ம போகணும் அப்படின்னு வச்சிருப்பார். எதுக்காக அப்படி வைக்கிறார்? எதுக்கு ஆண்டவர் அந்த பாடுகள் நமக்கு தருகிறார்? சொல்லுங்க. முதல்ல நீங்கள் இதை புரியணும். முதல்ல இதை புரிஞ்சாதான் நமக்கு விடுதலை உண்டாகும். பிரைஸ் தி லார்ட். ஆமென் சொல்லுங்க. சில கஷ்டத்தின் வழியாக ஆண்டவர் நம்மளை கொண்டு போகிறார். சில நெருக்கத்தின் வழியாக ஆண்டவர் நம்மளை கொண்டு போகிறார். பசங்க, நான் நல்லா தான் இருந்தேன். என்னைக்கு இயேசுக்காக நீ வாழ்வியா? வாழ்வேன். இயேசுவை ஏற்றுக்கிறியா? ஏற்றுக்கிறேன். இனி வாழ்கிற வாழ்க்கை இயேசுக்காக வாழ்வியா? வாழ்கிறேன். ஆண்டவரே, இந்த சத்தத்தை நீர் கேட்டீர். இந்த சத்தத்தின்படியே, இந்த வார்த்தையின்படியே நம்முடைய பிள்ளை உம்மோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். எனவே நீர் எனக்கு கொடுத்த அதிகாரத்தின்படி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் பிள்ளைக்கு ஞானஸ்தானம் கொடுக்குறேன். முக்கி எடுத்தா பாருங்க, அன்னைக்கு ஆரம்பிச்சு பிரச்சனை. ஹல்லேலூயா. அதுவரை நல்லா தான் பாஸ்டர் இருந்துச்சு. அதுவரை ஓரளவு ஸ்மூத்தாக மூச்சு விடுற மாதிரி போச்சு பாஸ்டர். ஆனால் என்னைக்கு முக்குனாங்களோ அன்னைக்கு பிடிச்சது பாஸ்டர் எனக்கு பிரச்சனை. ஏன் அப்படி பண்ணுது? இன்னைக்கே யோசிச்சிருக்கீங்களா? யாரும் தூங்காதீங்க தயவு செஞ்சு. ஹல்லேலூயா. நான் தூங்காமல் வந்து பிரசங்கம் பண்ணால் நீங்கள் தூங்குறீங்கன்னா எப்படி இருக்கு எனக்கு? நான் கன்வென்ஷன் முடிச்சுட்டு நீ கேளுங்க, 7 மணிக்கா 8 மணிக்கா போய் சும்மா தான் படுத்தேன், சோஃபாவில் உட்கார்ந்தேன். அந்த அளவு உறங்கியாச்சு 10:30 வரை. எப்படி தூங்குனேன்னே தெரியாது. அதுக்கப்புறம் எலும்பி நடுச்சாமத்தில் எலும்பி ஜோம் பண்ணி, அப்புறம் கொஞ்சம் படுத்து திரும்ப எலும்பி ஜோம் பண்ணி, எனக்கு எலும்பி உட்கார முடியல. உடம்பெல்லாம் பெயினாக இருக்குது. இத்தனை 2-3 வாட்டி எலும்பி உட்காந்து ஜோம் பண்ணி அறக்குறை உறக்கத்தோடு வந்து நின்னா நீங்கள் எனக்கு முன்னாடி உட்காந்து உறங்கிட்டு இருக்கீங்க. சோத்திரம். ஹல்லேலூயா. யாராவது தூங்கிட்டு இருந்தால் தட்டி எழுப்பி விட்ருங்கண்ணே. சரி, இப்போ எதுக்கு ஆண்டவர் நம்மளை அப்படி நடத்துகிறார்? என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? நம்ம என்ன பண்ணுவோம்னா, இயேசுவே என் போராட்டம் மறட்டு அப்படின்னு சொல்லி நம்ம எங்கேயாவது இந்த ஆசீர்வாத பிரசங்களையா தேடி ஓடுவோம். ஹல்லேலூயா. சிலுவை சுமக்கணும், பாடுகளை சுமக்கணும்னு சொன்னால் நமக்கு பிடிக்காது. இப்போ மட்டும் நான் ஒரு ஏசாயாவிலேருந்து பயப்படாதே சிறுமந்தையன்னு பேசிட்டேன்னா போதும், மக்கள் குஷி ஆயிடுவாங்க. இல்லை, ஏன் ஆண்டவர் நம்மளை அப்படி நடத்துகிறார்? ஆண்டவருக்கு நம்மளை கஷ்டப்படுத்தணும் ஏதாவது அப்படின்னா அப்படி விருப்பமா?
ஆண்டவர் நம்மளை டியூன் பண்ண விரும்புகிறார். எல்லாரும் சொல்லுங்க, டியூன் பண்ண விரும்புகிறார். ஆமாம் சொல்லுங்க. இப்போ இந்த மைக் இதில் இருக்கு, இதுல இருந்து சவுண்ட் வருதா? எல்லாருக்கும் கேட்குதா? அல்லேலூயா. கேட்குதா? கேட்குது. ஏன் கேட்குதுன்னு டியூன் பண்ணி வச்சிருக்கு. என்ன பண்ணி வச்சிருக்கு? எது பேஸ் எவ்வளோ இருக்கணும், ட்ரிபிள் எவ்வளோ இருக்கணும், கெயின் எவ்வளோ இருக்கணும், வேற எக்கோ எவ்வளோ இருக்கணும், வேற என்னெல்லாம் உண்டு, ஒன்று எனக்கு தெரியாது. அதில் என்னெல்லாம் உண்டோ எல்லாம் என்ன பண்ணி வச்சுருக்காங்க, டியூன் பண்ணி வச்சனால நமக்கு அழகாக கேட்குது. நம்ம எப்படி கேட்குது? அழகாக கேட்குது. இப்போ ஆண்டவர் நம்ம டியூன் பண்ணதான் சில அக்கினி வழியாய், சில தண்ணீர் வழியாய், பாடுகள் வழியாய் நம்மளை கூட்டிக் கொண்டு போகிறார், நம்மளை அழைத்து கொண்டு போகிறார். ஏன்னா நமக்குள்ள தேவையில்லாத நிறைய விஷயங்கள் உள்ள கிடக்குது. கர்த்தருக்கு பிரியமில்லாத நிறைய விஷயங்கள் நமக்குள்ள இருக்குது. நம்மளை அறியாமலேயே அது எப்படியோ நமக்குள்ள வந்துட்டு. ஹல்லேலூயா. நம்மளை அறியாமலே நமக்குள்ள எப்படியோ வந்துச்சு. யாரோ சொல்லி கொடுத்தோ, இல்லை எப்படியோ, இல்லை தாயின் கற்பத்தில் உருவாகும் பொழுது நான் துர்க்குணத்தில் எப்படியோ நமக்குள்ள ஆண்டவருக்கு பிரியமில்லாத சில விஷயங்கள் வந்துட்டு, சில பழக்க வழக்கங்கள், சில மனநிலைகள், சில யோசனைகள், சில கிரியைகள், சில அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் எல்லாம் வந்துடுச்சு. இப்போ இது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பதுக்கு ஒரு தடையா இருக்கு. கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பதற்கு ஒரு தடையா இருக்கு. ஹல்லேலூயா. ஆமென். அதனால தான் நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த பணத்துக்கு மேல இருக்கிற ஆசை நமக்கு போறது வரை கர்த்தர் நமக்கு பணம் தர மாட்டார். சொல்லியிருக்கேனா இல்லையா? ஹல்லேலூயா. அப்போ உதாரணமாக ஆண்டவர் உங்களுக்கு ஒரு கொஞ்சம் பணம் தரணும்னு வச்சிருக்கேன், ஒரு பணம் தர்றான்னு வச்சிருக்கேன். ஆண்டவர் எப்போ தெரியுமா ஆண்டவரால் முடியுமா முடியாதா? என்ன கவனிங்க, ஆண்டவரால் முடியுமா முடியாதா? முடியும். அப்போ ஏன் தராம வச்சிருக்காரு? சில விஷயங்கள் பார்ப்பார், சில விஷயங்கள் பார்த்துக்கிட்டே இருப்பார். இவங்க டியூன் ஆகி வராங்களா, இவங்க டியூன் ஆகி வராங்களா, இந்த ஆசையில உங்கள்கிட்ட விடுதலை பெறாங்களா அப்படின்னு சொல்லி நிறைய பிரசங்கம் மூலமாக, செய்தி மூலமாக பேசுவார். என்ன செய்வார்? பேசுவார். நம்ம மக்களுக்கு அப்பவும் உணர்வு வராது. அப்போ என்ன செய்யாது? உணர்வு வராது. உடனே என்ன பண்ணுவார்னா சிலுவையை தூக்கி வைப்பார். உடனே என்ன பண்ணுவார்? ஆண்டவர் அப்படியே போட்டு பொட்டச்சு எடுப்பார். இதை நம்ம புரியணும். நம்ம புரியாமல் என்ன பண்ணுவோம், நம்ம ஆட்கள் ஆசீர்வாதத்துக்காக ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஹல்லேலூயா. 40 நாள் உபவாசத்தில் போட்டு வயிறை காய போட்டு பிரைஸ் எல்லாம் ஹல்லேலூயா, இயேசுவே மனம் இறங்கும், இயேசுவே மனம் திரும்பும், இயேசுவிட்ட மனம் திரும்பும். அவர் எதுக்கு மனம் திரும்பணும்? இன்னும் ஆசீர்வதிக்காம ஏன் கடவுளை இப்படி இருக்கிறீர், உமக்கு கல் நெஞ்சமா, எனக்கு இறங்க மாட்டீரா, மனம் திரும்பும் இயேசுவே. இயேசு சொல்லுவார், மனம் திரும்புறதுக்கு தானே உன்னை நான் வச்சிருக்கேன், இந்த சிலுவையே நீ மனம் திரும்புறதுக்கு தானே. ஹல்லேலூயா. ஆமாம். அப்போ ஃபாஸ்டிங் என்பது கர்த்தரை டியூன் பண்ணுறதில்ல, கர்த்தருக்கு பிரியமானபடி நம்ம டியூன் ஆகுது. ஆமென். ஹல்லேலூயா. இந்த டியூன்னு ஆங்கிலத்தில் சொல்கிறதுனால உங்களுக்கு புரியுதா? அதான் இதை சொன்னேன் எக்ஸாம்பிளாக. சரி செய்வது, அது டியூன்னா கொஞ்சம் டக்குன்னு புரியும். நமக்கு பேஸு குறைச்சி, ட்ரிபிள் கூட்டி, கெயின் குறைச்சி, வேற என்ன எக்கோ கூட்டி எல்லாம் வச்சிருக்கு. ஆன் பண்ணோன்னா வீடு விசில் அடிக்கி. இதை வச்சு ஒன்றும் பண்ண முடியல, இதை வச்சு ஒன்றும் பண்ண முடியல. நல்ல காசு கொடுத்து, நல்ல கம்பெனி, நல்ல பிராண்டு நல்லா வாங்கி வச்சிருக்கு, ஆனால் யூஸ் பண்ண முடியல. ஏன்னா டியூன் பண்ண முடியல. ஹல்லேலூயா. நல்லவங்க தான், நீங்கள் நல்லவங்க தான். ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார், உங்களுக்கு ரத்தம் சிந்தியிருக்கிறார், உங்களுக்காக மரித்திருக்கிறார், உங்களுக்காக கிரயம் செலுத்திருக்கிறார், உங்களை ஆசீர்வதிக்கிறார், உங்களை நேசிக்கிறார், உங்களை கொண்டு ஏதோ ஒன்று செய்ய விரும்புகிறார். ஆனால் செய்ய முடியல. காரணம் இன்னும் டியூன் ஆகலை, இன்னும் டியூன் ஆகலை. ஹல்லேலூயா. அவர் அதை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். இப்போ எப்போ டியூன் ஆவாங்க, இவங்களை ஆசீர்வதிக்கலாம் அப்படின்னு சொல்லி சில பாடுகள் வழியாக கொண்டு போகிறார். அப்போ பாடுகள் வரும்பொழுது எப்பொழுதுமே நீங்கள் அதிகமாக உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ள, உங்கள் மனநிலைகளை மாற்றிக்கொள்ள அதிகமாக நீங்கள் ஜெபிக்கணும். ஆண்டவர்கிட்ட கேட்கணும், இன்னும் இதில் நான் சரியாகணுமோ என்னை சரிப்படுத்தும், உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதியும், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏதோ ஒரு விஷயத்தை நான் சரியில்லை ஆண்டவரே, உண்மைதான் நான் சரியில்லை, நான் எல்லாத்துலேயுமே கரெக்டாக இருக்கிறேன்னு நினைக்கிறவங்கள ஆண்டவர் ஒரு நாளும் ஆசீர்வதிக்க முடியாது. என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. என்னையெல்லாம் யாரும் குறை சொல்லக்கூடாது. நான் கரெக்டாக இருக்கிறேன், நான் பெர்ஃபெக்டாக இருக்கிறேன். ஐ எம் பார்ன் ரைட், பார்ன் ரைட். ஹல்லேலூயா. அப்படிப்பட்டவங்களை ஆண்டவர் ஒரு நாளும் சரி பண்ண முடியாது. ஆண்டவர் எனக்குள்ளே சில மாற்றங்கள் வேணும், எனக்குள்ளே சிலது நீ விரும்புகிறீர், நான் சில உமக்கு பிரியமில்லாத சில விஷயங்கள் எனக்குள்ளே கிடக்குது ஆண்டவரே,
இதை எப்படி மாற்றணும், இதில் தான் உங்கள் கவனம் இருக்கணும். இதில் தான் உங்கள் கவனம் இருக்கணும். அல்லேலூயா. அதில் கவனிச்சுட்டே இருக்கணும். அது கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். இப்போ நல்லா கவனிங்க. எனக்குள்ள சில மாற்றங்கள் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிற ஒரு கூட்டங்கள் இருப்பாங்க. அவங்கள திருத்திக் கொள்ள மனநிலை இல்லாத ஒரு கூட்டம் இருப்பாங்க. இந்த கூட்டத்தை வஞ்சிக்க தான் பிசாசு ப்ராஸ்பரிட்டி ப்ரீச்சர்ஸ் எழுப்பியிருக்கிறான். யார், என்ன ப்ரீச்சர்ஸ் சொல்லுங்க? செழிப்பு உபதேசத்தை எழுப்பியிருக்கிறான். இப்போனா அந்த செழிப்பு உபதேசம் வருது. இப்போ நான் ஜோம் பண்ணுறேன், உங்கள் பாக்கெட்டில் கை வைங்க, வச்சுட்டேலாம் ஜோம் பண்ணுறேன், அண்ணா 100 ரூபா வருது, ஹல்லேலூயா, மந்திரவாதி தோத்துருவான். 100 ரூபா வருது, நான் உண்மையிலே வருது 100 ரூபா. நீங்கள் நம்ப மாட்டீங்க, உண்மையிலே காசு வருது பாக்கெட்டுக்குள்ளே. உடனே நம்ம ஆட்கள் பார்ப்பாங்க யூடியூப்பில், ஐயையோ அங்கே சும்மா தொட்டோன்னே காசு வருது, வேறு வச்சுருந்தாண்டா, உழைக்காண்டா, வேலைக்கு போண்டா, ஒன்றும் பண்ணாண்டா, தொட்ட உடனே வருது, காசு வருது. ஐயா எங்கே இருக்கியா? உடனே அடி நம்பருக்கு ஃபோன் அடித்து நேராக ஃப்ளைட் பிடிச்சி போயிடுறது. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை சில பாடுகளுக்குள்ளே வச்சதே நீங்கள் டியூன் ஆகணும்னு தான். அல்லேலூயா. எல்லாம் கவனமாக இருக்கு. இப்படிப்பட்ட உபதேசங்கள் மூலமாக கவனமாக இருங்க. சில ஊழியக்காரங்க, நான் ஊழியத்தில் தான் சொல்கிறேன், நான் கேள்விப்பட்டதை சொல்கிறேன், சில மந்திரவாதிகள் துணையோடு அற்புதங்கள் செய்கிறாங்க. அற்புதங்களை பார்த்து மயங்கிடக்கூடாது. அல்லேலூயா. சில ஆவிகள் அவங்க பின்னாடி இருந்து கிரியேட் செய்யுது. அவங்க கை நீட்டினோன்னே ஒரு கவனிங்க, ஒரு ஊழியக்காரட்ட ஒரு மந்திரவாதி சொன்னா, பாஸ்டர் நீங்கள் எங்களை ஒரு மந்திரவாதி ஒரு ஊழியக்காரட்ட சொல்லுவோம், நீங்களும் இங்கே ஊழியம் செய்யுங்க, நானும் இங்கே இருக்கேன், நீங்களும் என்ன செய்யக்கூட டிஸ்டர்பு பண்ணக்கூட, நாங்களும் டிஸ்டர்ப். உங்களுக்கு ஆசீர்வாதம் வேணுமா, ஊழியம் வளருமா, ஊழியம் வளருமா, ஒரு மோதிரம் போட்டு தரேன். என்ன போட்டு தரேன்? ஒரு மோதிரம் மந்திரிச்சு நான் தரேன். இது நான் ஒரு மூத்த ஊழியர் எனக்கு சாட்சியாக சொன்னதை நான் கேட்டேன். ஒரு மோதிரம் மந்திரிச்சு போட்டு தரேன். பார்க்கறதுக்கு வித்தியாசமெல்லாம் இருக்காது, சாதாரண மோதிரம் இருக்கும். சாதாரண நீங்களாம் போட்டிருக்கீங்களா சில ஆட்கள், அதே மாதிரி சிம்பிளாக தான் இருக்கும், ஒன்றும் வித்தியாசமெல்லாம் இருக்கும். ஆனால் கையை நீட்டினா போதும், பொத்து நிலம் விழுவாங்க. அதில் ஒரு வல்லமை நான் ஏற்றி தாரேன். அல்லேலூயா. அப்போ சிலது கை நீட்டினோட விழுது ஆவியும் கிடையாது, வேற ஆவியும் இருக்குது, பின்னாடி இருந்து கிரியேட் செய்யுது. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் ஏன் உங்களை பாடுகள் வழியாக நடத்துகிறார், எங்களை ஏன் அப்படிப்பட்ட பிரசங்கள் உங்கள்கிட்ட பேசுகிறாருன்னா, நம்ம டியூன் ஆகணும், நம்ம சரியாகணும். அல்லேலூயா. அந்த சிலுவையை சுமந்து கொண்டு, ஏசப்பா நான் எதில் மாறணும், நான் எதில் இன்னும் நான் சரி பண்ணணும், என்னை மாற்று, என் மனநிலையை மாற்று. இதுக்காக நீ உபவாசம் பண்ணி ஜோம் பண்ணிருக்கலாம். என்னைக்காவது நான் எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுறேன், ஆண்டவரே எனக்கு ஆவியின் கனி எனக்கு தாரும். என்னைக்காவது கேட்டிருக்கீங்களா? அப்படி கேட்ட ஆட்கள் கை தூக்குங்க பார்ப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உண்மையான ஒரு விசுவாசி ஆண்டவர் தந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆவியின் வரங்களுக்காக ஜெபம் பண்ண விடுங்க. நம்ம ஆட்கள் ஆளது படி பாய பிச்சிருவாங்க. நான் ஆவியின் கனிக்காக யாரும் ஜெபம் பண்ணவே மாட்டாங்க. ஆவியின் வரம் உங்களுக்குள் செயல்படுவதை பார்க்கிலும் ஆவியின் கனி உங்களுக்குள் செயல்பட்டால் நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாறுவீங்க. அது தெரியாது அந்த ரகசியம். உங்களை பார்க்குறவங்களுக்கே நீங்கள் இயேசுவை சொல்லிக்கிட்டே இருப்பீங்க, ஆனால் நீங்கள் அமைதியாக தான் இருப்பீங்க. அதுதான் ஆவியின் கனியில் இருக்கிற ஸ்பெஷாலிட்டி. ஆவியின் வரம் நம்மளிலேருந்து செயல்படும், பேய் ஓடும், நோய் சுகமாகும், தீர்க்கதரிசனம். ஆனால் ஆவியின் கனிக்கு இருக்கிற ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, நம்ம ஒன்றுமே செய்ய வேண்டாம், நம்மளை பார்க்குறவங்க திருந்துவாங்க, மனம் திரும்பும். ஆவியின் கனியில் இருக்கிற கிருபை அதுதான். அல்லேலூயா. எப்போ பார்த்தாலும் ஏதாவது சொல்லி புலம்பிக்கிட்டே இருக்க, ஆண்டவரே ஆவியின் கனியாகிய சந்தோஷத்தை எனக்கு தாரும், சமாதானத்தை தாரும். எதை பார்த்தாலும் இச்சையாக இருக்க ஆண்டவரே, என்னத்தை பார்த்தாலும் இச்சையாக இருக்க ஆண்டவரே, எனக்கு இச்சை அடக்கத்தை தாரும். என்னைக்கா கேட்போமா? அல்லேலூயா. இனி கேட்கணும். அப்போ இந்த உலக கவலை என்ன செய்கிறதுன்னு சொன்னால், நம்ம என்ன பண்ணோம், ஒரு கட்டத்துக்கு மேலே அப்படியே கவலை வந்துடும். நமக்கு ஒன்றும் நடக்கலை, நமக்கு ஒன்றும் வராது, சும்மா ஏமாத்து வேலை. என்னது வேலை? இந்த ஊழியக்காரங்களுக்கு இது ஒரு ஏமாத்து வேலை. ரொம்ப 1ஆம் தேதி ஆரம்பித்த உடனே என்னத்தையாவது ஒரு வாக்குத்தத்தத்தை பேசிட்டு ஏசுட்டே இருந்து டைரெக்டாக பேசுகிற மாதிரி கதை விட்டுட்டு போயிடுறாங்க. நமக்கு வாழ்க்கை தான் சொல்லுங்கள் மாறவே மாட்டேங்குது. அல்லேலூயா. ஊழியக்காரங்க சும்மா அது அவங்க பொழப்பு, அது அவங்க பொழப்பு, அவங்க செய்யட்டு. நாங்கள் பிழைக்க வரலை. அல்லேலூயா. ஆமாம், நாங்கள் அழைப்பு பெற்று வந்திருக்கிறோம், பிழைக்க பெற்று வரல. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமாம். நான் ஒரு நாள் ஆரம்பத்தில் என்ன பண்ணிட்டோம்னா, தெரியாமல் நான் ஒரு டிகிரி முடித்தேன், வேலைக்கு அப்ளை பண்ணிட்டேன். ஊழிய அழைப்பு தெரிஞ்சும் ஆரம்பத்தில், ரொம்ப ஆரம்பத்தில்
வேலைக்கு அப்ளை பண்ணிட்டேன். இன்றைக்கும் எனக்கு இன்டர்வியூக்கு வாங்க மெயில் வந்துகிட்டே இருக்கு. அதை எப்படி டெலிட் பண்ணணும்னு தெரிய மாட்டேங்க எனக்கு. இன்டர்வியூக்கு வாங்கன்னு மெயில் வந்துக்கிட்டே இருக்கு. நாங்கள் பிழைக்க வரல, நாங்கள் பிழைக்க பெற்று வரல, அழைக்க பெற்று வந்திருக்கிறோம். ஆமே. இது பிழைக்க இல்லை. காசு எப்படி சம்பாதிக்கலாம்? அப்போ இது உங்களுக்கு ஒரு பிழைப்பு. சும்மா 1ஆம் தேதி ஆனோடனே 2 வாக்குத்தத்த வசனம் சொல்லி ஏமாற்றி விட்டுரும். உங்களை ஏமாத்தில விட மாட்டோம். நீங்கள் டியூன் ஆயிட்டீங்க அப்படின்னா அந்த வாக்குத்தத்தை நிறைவேறும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் தராருல்ல. நிறைய பேர் வாக்குத்தத்தம் தந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. என்ன பண்ணுறாங்க? ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், நீ தண்ணீரை கடக்கும்போது உன்னோடு இருப்பேன். நம்ம ஆளுக்கு ஐயோ ஆண்டவரே ரொம்ப நன்றி அப்பா. ஆனால் போன புறம் என்ன வரும்? தண்ணீர் வரும். என்ன வரும்? தண்ணீர் வரும். தண்ணீர் வந்தால் தானே இயேசு என் கூட இருக்காருன்னு தெரியும். அப்போ தானே வாக்குத்தத்தம். அப்போ தண்ணீர் வரணும்ல, அது வரும். அக்கினி வரும், ஆறு வரும். அல்லேலூயா. அது என்னது? வாக்குத்தத்தம். அது நிறைவேறுது. வாக்குத்தத்தம் உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்ய ஆரம்பிச்சுட்டு. ஆனால் நமக்கு அது புரியாது. ஐயோ வாக்குத்தத்தம் ஒன்று சொன்னது, நமக்கு ஒன்று நடக்குது, ஐயோ எல்லாம் தலையில இருக்கு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்போ வாக்குத்தத்தம் நிறைவேறணும்னு சொன்னால் நம்ம முதல்ல என்ன ஆகணும்? டியூன் ஆகணும், நம்ம சரியாகணும். அல்லேலூயா. ஆமாம், கர்த்தர் நமக்கு அப்படிப்பட்ட கிருபைகளை நமக்கு தர வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் பாருங்க. ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிப்போம். ஆதியாகமம் 19:14. அப்பொழுது லோத்து புறப்பட்டு ம் 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 அவன் என்ன பண்ணுறதா தெரிஞ்சது? பரியாசம் பண்ணுறான்னு தெரிஞ்சது. ம் 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 அவனை துரிதப்படுத்துறான். அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ ஆண்டவர் லோத்தை அதிகமாக நேசிச்சார். சத்தமாக சொல்லுங்க, அதிகமாக நேசிச்சார். இது நல்ல கிளைமேட், நல்ல குளிர் காற்று. பாஸ்டர் ஃபேனை வேற போட்டு விட்டுருக்காரு, அமைதியாக பேசுகிறாரு. என்ன வருது அப்படி? சரி, அதனால தான் உங்களை பேச வைக்கிறது. லோத்து ஆண்டவர் அதிகமாக நேசிச்சார். அதிகமாக, காரணம் அவன் நீதிமான். ஒரு பெரிய பட்டணத்தையும் அழிக்க ஆண்டவர் முயற்சி பண்ணி திட்டம் பண்ணியாச்சு. ஆனால் லோத்துவை காப்பாற்றணும் அப்படின்னு ஆண்டவருக்கு விருப்பம். ஆண்டவருக்கு என்னது? விருப்பம். அல்லேலூயா. சரி, இப்போ கர்த்தர் லோத்துக்கு மேலே ஒரு வாக்குத்தத்தம் வைக்கிறார். அவனுக்கு மேலே என்ன வைக்கிறார்? அவங்க ஃபேமிலி மேலே என்ன வைக்கிறார்? ஒரு வாக்குத்தத்தம். ஒரு வாக்குத்தத்தம் அவங்க மேலே இருக்குது. நீங்கள் பிழைக்கணும், நீங்கள் என்ன செய்யணும்? பிழைக்கணும், நீங்கள் அழியக்கூடாது, நீங்கள் அழியக்கூடாது, நீங்கள் பிழைக்கணும். அவங்க மேலே ஒரு வாக்குத்தத்தம், அவங்க மேலே ஒரு வாக்குத்தத்தம். இப்போ வாக்குத்தத்தம் என்ன செஞ்சாச்சு? வாக்குத்தத்தம் என்ன செஞ்சாச்சு? வாங்கியாச்சு. தூதர்கள் மூலமாக, பாஸ்டர் மூலம் கூட கிடையாது, டைரெக்டாக தூதர்கள் மூலமாக என்ன வாங்கியாச்சு? வாக்குத்தத்தம் வாங்கியாச்சு. நீங்கள் என்ன கூடாது? அழியக்கூடாது. வாக்குத்தத்தம் வாங்கியாச்சு. உடனே அங்கே நின்று நல்லா ஆவியில் நிரம்பி ஜோம் பண்ணி போயிட்டாவலானா போகலை. பைபிள் சொல்லுது, அடுத்த வசனம், அவன் தாமதித்து கொண்டிருந்தான். எப்படி? உங்கள்கிட்ட இப்போ நான் சொல்கிறேன், இந்த சுனாமி வருது, வரக்கூடாது, ஆண்டவர் காக்கட்டு. சுனாமி வருது, எல்லாரும் எழும்பி ஓடுங்கண்ணா. பாஸ்டர் எங்கள் பாஸ்டர் விட்டு நாங்கள் போக மாட்டோம் அப்படின்னு எத்தனை பேருங்க நிற்பிய? எல்லாம் இந்த குறுக்கு வழியே ஓடும், அப்போ அப்படி கூட போக மாட்டோம். எல்லாம் வயல் வழியே ஏறிச்சாடி அன்னை பீமன் தொப்புல போய் நிற்போம் நம்ம எல்லாரும். ஆமாவா இல்லையா? அல்லேலூயா. தூதர்கள் சொல்றாங்க, பட்டணம் என்ன பண்ண போகுது? அழிய போகுது, பட்டணம் அழிய போகுது. எல்லாம் ஓடுன்னா அவன் நிற்கான். வாக்குத்தத்தம் இருக்கு, கர்த்தருடைய அன்பு இருக்கு, என்னெல்லாம் உங்களுக்கு இருக்க எல்லாம் லோத்துக்கும் இருக்கு. பைபிள் சொல்லுது, அவன் தாமதித்து கொண்டிருந்தான். ஹல்லேலூயா. ஆனப்புறவும் ஆண்டவர் அவன் மேலே எக்ஸ்ட்ரீம் கிரேஸ் வச்சார், எக்ஸ்ட்ரீம் கிருபை வச்சார். என்ன நீ சாவுன்னு விடலை. பைபிள் சொல்லுது, அவன் மேல் கர்த்தர் வைத்த இரக்கத்தினால். 16 வசனம் வாசிங்க. ம் 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 ம்
ம் ஆ அல்லேலூயா. ஆண்டவருக்கு அன்பை பத்தில அவன் கையை பிடிச்சி இழுத்துட்டு ஓடுறாங்க. கையை பிடிச்சிட்டு என்ன பண்ணுறாங்க? ஓடுறாங்க. இப்போவும் அவன் என்ன பண்ணியிருக்கணும்? இந்த குடும்பம் என்ன பண்ணியிருக்கணும்? அவன் கையை பிடிக்கிறாங்க, அவன் மனைவி கையை பிடிக்கிறாங்க, 2 குமார்த்தி கையில் பிடிக்கிறாங்க. தெய்வதூதர்கள் எவ்வளோ ஸ்பீடில் ஓடுறாங்கன்னு தெரியல, தூக்கிட்டு போயிட்டாங்க அவங்கள. ஆமென், அல்லேலூயா. பைபிள் சொல்லுது தூதர்கள் காற்றுகளை போல இருப்பாங்களாம். அப்போ எவ்வளோ ஃபாஸ்ட்டில் போனாங்கன்னு தெரியல. இவன் சுருன்னு போயாச்சு, சர்ன்னு என்ன பண்ணியாச்சு, போயாச்சு. இவன் ஆனப்புறம் அங்கன்னு மண்டையை சொரிஞ்சு நிற்கான். வெளியே வந்த பிறகு என்ன பண்ணுறான்? நான் வந்து என் போவலை, இங்கே இங்கே மலை இருக்கு இங்கே. இப்படி தான் நிறைய கிறிஸ்தவ வாழ்க்கை இருக்குது. அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. இங்கே ஒரு மலை இருக்குது, நான் அங்கே போட்டா நீ தப்பிச்சு வெளியே போன ஆண்டவர் தெளிவாக பேசி வாக்குத்தத்தத்தை கொடுத்து நீ வாழணுமா, நீ அழியக்கூடாது, நீ நல்லா இருக்கணும்னு சொன்ன பிறகும் இந்த லோத்து மனைவி என்ன சொல்கிறாங்க? நாங்கள் இங்கே ஒரு பட்டணம் இருக்குது அங்கே போட்டான். ஆண்டவர் அதுக்கு மேலேயும், இதுதான் கர்த்தருடைய கிருபை. இன்னைக்கு பைபிள் சொல்லுகிறது நம்ம நிர்மூலமாகாத கர்த்தருடைய கிருபை. இந்த இடத்துல நிறைய பேர், கிட்டத்தட்ட எல்லாருமே நம்ம என்னைக்கும் அழிஞ்சிருக்கணும். ஆமென். நிறைய தப்பாக எடுத்துக்காதீங்க, நம்ம தேவையில்லாத முடிவுகள் நம்ம எடுத்துருக்குறோம், தேவையில்லாத அறிவீனமான தப்பை நம்ம பண்ணியிருக்கணும். இன்றைக்கி நம்ம நிற்கிறோன்னா நம்ம பரிசுத்தமான ஆனது இல்லை, கர்த்தர் நம்ம விளைச்ச கிருபையினால. இந்த லோத்துக்கு மேலே அவ்வளோ கிருபை ஆண்டவர் வச்சார். சரிப்பா அந்த பட்டணத்துக்கு நீ போன்னு சொல்லிட்டாரு, அந்த பட்டணத்துக்கு நீ போ, அதை மட்டும் நான் அழிக்க மாட்டேன். ஆண்டவருக்கு கிருபையை பாருங்க. முதல்ல நிற்கிறான், அப்போ கையை பிடிச்சி தூக்கிட்டு போகிறாரு. அதுக்கப்புறமும் அந்த பக்கத்தில் இருக்கிற போக நான் மலைக்கு போக மாட்டேன், இங்கே போகிறேன்னு சொன்னால் சரிப்பான்னு பெர்மிஷன் கொடுத்தாரு. ஹல்லேலூயா. ஆனப்புறம் என்ன நடந்துதான் பைபிள் சொல்லுது, இவங்கள் போய் கொண்டு இருக்கும் பொழுது கரெக்டாக மணி 5:59 ஆச்சு. 6 மணிக்கு சூரியன் வரும். சீக்கிரம் போகும், கிழக்கு வெளுக்கிறதுக்குள்ளே சீக்கிரம் ஓடு 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 துரத்துனா இவன் மெதுவாக நடந்து நடந்து ஐயோ ஐயோ எவ்வளோ பெரிய வீடை கட்டினேன், எவ்வளோ சம்பாதிச்சேன், ஐயோ என் பிள்ளைகளுக்கு மருமக்க மாதிரிலாம் அங்கே தானே இருக்காங்க, எல்லாத்தையும் விட்டுட்டு வாரேனே அழுது 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 வந்தான் பாருங்க. அல்லேலூயா. உலக ஆசை இதான். புரியுதா? கர்த்தர் சிலவரை டியூன் பண்ண விரும்பியும் அவங்க வாழ்க்கையில் வாக்குத்தத்தம் கொடுத்தோம், ஏன் நிறைவேறலைன்னா உள்ளே இருக்கிற ஆசை, உள்ளே இருக்கிற சொல்லுங்க, உள்ளே இருக்கிற தேவையில்லாத ஆசை நமக்குள்ளே இருக்கிறதுனால தான் கர்த்தர் நம்மளை ஆசீர்வாதம் வந்து ஆசீர்வதிக்க முடியலை. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு இந்த வருஷ கடைசியில் ஒரு 3 நாள் நமக்கு இருக்குது. உபவாசம் பண்ணி அந்த ஆசைகள் இயேசுவின் நாமத்தினால் சுட்டரிக்கப்பட்டால் 2025 கர்த்தர் கொடுக்குற வாக்குத்தத்தம் உங்கள் வாழ்க்கையில் ஆமேன் என்றும் நிறைவேறும். ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ நம்ம ஆண்டவருக்கு ஏற்றபடி இவன் டியூன் ஆகலை. என்ன நடந்தது தெரியுமா? அவனுடைய மனைவி பின்னிட்டு பார்த்தாள். பின்னிட்டு பார்க்காத ஆண்டவர் எப்பவுமே வாக்குத்தத்தம் தரும் பொழுது கூடயே நிபந்தனையும் தருவார். இல்லை சத்தமாக சொல்லுங்க, வாக்குத்தத்தம் தரும்பொழுது என்ன சத்தமே இல்லை, தூக்கம் வருதா? வாக்குத்தத்தம் தரும்போது நிபந்தனையும் தருவார், நிபந்தனையும் தருவார். வாக்குத்தத்தம் என்ன? நீங்க வாழணும், அழியக்கூடாது. நிபந்தனை என்ன? திரும்பி பார்க்கக்கூடாது. அல்லேலூயா. இவன் என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா? திரும்பி பார்த்தான். பைபிள் சொல்லுது வாக்குத்தத்தத்தை பெற்ற லோத்தின் மனைவி தூதர்கள் கையை பிடித்த இழுத்து, யாருக்கா கையை ஏஞ்சல்ஸ் பிடிச்சிருக்காவளா? பிடிச்சதில்லை. ஆனால் லோத்தின் மனைவியை கையை பிடிச்சி இழுத்து கொண்டு போன அந்த லோத்தின் மனைவி அதே இடத்துல உப்பு தூணாய் போனாள். அல்லேலூயா. அப்படியே உறைஞ்சி உப்பு தூணாயிட்டா. பிரைஸ் தி லார்ட். அதுக்கப்புறம் அந்த பிள்ளைகள் என்ன பண்ணாங்கன்னா தகப்பனோடு தகாத உறவை வைத்து அவங்க பிள்ளைகளை பெற்றாங்க. அந்த சந்ததிகள் பூமியிலே சபிக்கப்பட்ட மோவாபின் சந்ததியாய் வந்தது. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஒரு குடும்பம், வாக்குத்தத்தம் பெற்ற ஒரு குடும்பம் ஒரு சபிக்கப்பட்ட சந்ததியை எப்படி மாறிச்சு? ஆசை. 2வது அவ்விசுவாசம். இப்போ புரியுதா? ஆண்டவர் நம்மளை ஏன் சில நேரம் சிலுவையை சுமக்க வைக்காருன்னா நமக்குள்ள சிலது கடக்கு உள்ள தேவையில்லாத அவ்விசுவாசம், ஜெப இன்மை, குறைவு, கோபம், எரிச்சல், பொறாமை, ஆண்டவருக்கு பிரியமில்லாத உள்ள கடக்கு. இதெல்லாம் எடுக்க தான் தெய்வம் சில சிலுவைகளை நம்ம வாழ்க்கையில் தருகிறார். புரிந்து கொள்ளுங்க, புரிந்து கொள்ளுங்க. எனக்கு கஷ்டம் இருக்குது, பாடு இருக்குன்னு சும்மா ஆண்டவரை கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க. நான் எதில் சரியில்லை ஆண்டவரே, நான் எதில் சரியில்லை ஆண்டவரே, என்ன திருத்தும், என்ன திருத்தும். அல்லேலூயா. ஒரு ஊழியக்காரர்கிட்ட ரொம்ப என்ன அவரை பார்த்து நம்ம ஆச்சரியப்பட்டேன். அவர் சர்ச்சில் ஏசி போட்டிருக்கார். நம்ம சர்ச்சில் ஆண்டவர் ஏசி போட வைப்பார். ஏசி போடாமலே தூங்குறியலே
ஏசி போட்டால் என்ன? சரி, ஏசி ஏசி பெரிய பெரிய ஏசியில் வச்சு, ஏசினா பெரிய ஏசி, இந்த இது இந்த பண்ண நம்ம சாதா இல்லை சென்ட்ரல் ஏசி, சென்ட்ரல் ஏசி, இது ஒரு ஏசி. அதில் வந்து ஒரு ஏசி நாசம் ஆகிட்டு. ஒரு ஏசி என்ன ஆச்சு? நம்ம நாசான்னு என்ன பண்ணுவோம்? ஒரு ஏசி நாசானா நம்ம என்ன பண்ணுவோம்? சரி, ஏசியில் ஒரு மிக்சி நாசம் ஆகிட்டு, ஒரு நாசம் ஆகிட்டு, ஏதோ ஒன்று நாசம் ஆகிட்டு, சர்ச்சில் ஒன்று நாசம் ஆகிட்டு. நம்ம என்ன செய்வோம்னா, ஏசி மெக்கானிக்கை எவ்வளோ தூரம் திட்ட முடியுதோ அவ்வளோ தூரம் நம்ம செய்வோம், திட்டி அவனுக்கு ஜோம் பண்ணி அவனுக்கு எவ்வளோ வாங்கி கொடுக்க முடியுமோ அன்றிருந்து வாங்கி கொடுத்துருவோம். அப்படி தானே? அல்லேலூயா. உனக்கு அறிவு இருக்கா, மூளை இருக்கா, ஏன் இல்லை நான் வாங்கி கொடுக்க புரியல, அடி இருக்கா, இது இருக்கான்னு. அவர் என்ன தெரியுமா ஜோம் பண்ணார்? ஏசப்பா, நீர் கொடுத்த ஏசி, என்ன ஏசி இது? நான் என் சொந்த பணத்தில் வாங்கலை, நீ காணிக்கையா தந்த ஏசி. இது ஏன் நாசம் ஆச்சு? இது நாசம் ஆகிற அளவுக்கு என்கிட்ட என்ன குறை கண்டீர்? அல்லேலூயா. எனக்கு ஆச்சரியமா இருந்த அவர் பண்ண ஜபத்தை பார்த்து. எவ்வளோ அவர் இத்தனைக்கு ரொம்ப மூத்த ஊழியர், ரொம்ப ஏஜ், அவருக்கு ரொம்ப ஏஜ். ஆண்டுவிட்டு அப்படியே ஜெபம் பண்ணாராம். ஒரு பெரிய நல்ல, அவரை பார்த்து ஒன்று, நல்ல மனுஷன் அவர். இந்த ஏசி ரிப்பேர் ஆகிற அளவுக்கு எனக்கிட்ட என்ன குறை கண்டீர்? பிரைஸ் எல்லாம். அல்லேலூயா. சின்ன ஒரு கஷ்டம் வந்தாலும் நான் என்ன தப்பு பண்ண அப்படின்னு அவர் டியூன் பண்ணுறாரு. உடனே என்ன செய்கிறாரு? அப்படி டியூன் பண்ணுறாரு. நான் என்ன ஒருவேளை என்கிட்ட ஏதாவது அப்படி இல்லைன்னா ஓகே, சரி, ஏதோ ஒரு வேலை, ஏதோ ஒரு நன்மைக்காக அது வந்திருக்கு அப்படின்னு எடுத்துக்கிறாரு. ஆனால் முதல்ல அவர் மைண்டில் வர்றது என்னதான்? ரெண்டாவது, ஒரு வேளை அது நன்மைக்காகவும் கூட இருக்கலாம், அது ஒரு வேளை மெக்கானிக் ஃபால்ட்டாக கூட இருக்கலாம், இருக்கட்டு. ஆனால் அவர் மைண்டுக்கு வர்ற முதல் விஷயம் என்னென்னா, நான் என்ன குறை பண்ணேன், அதான் ஒரு மைண்டில் வருது. மெக்கானிக் ஃபால்ட்லாம் ரெண்டாவது தான் அவருக்கு மனசில் வருது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. தெய்வ பிள்ளைகள், நீங்கள் அப்படி மாறும். நம்ம வாழ்க்கையில் சில கஷ்டங்கள், சில பாடுகள் வரும் பொழுது, இந்த லோத்து வாக்குத்தத்தம் பெற்ற குடும்பம், என்ன சத்தமாக சொல்லுங்க, வாக்குத்தத்தம் பெற்ற குடும்பம், அழியக்கூடாது. அல்லேலூயா. ஆண்டவர் உங்கள் மேலே 2025 2 ஏஞ்சல்ஸ் இங்கே வந்து உங்கள் மேலே ஒரு வாக்குத்தத்தம் வைக்காங்க. என்ன வாக்குத்தத்தம்? இந்த உலகமே அழிஞ்சாலும், ராமதண்டலமே அழிஞ்சாலும் உன் குடும்பம் பிழைக்கும்னு சொன்னால் நம்ம எவ்வளோ சந்தோஷப்படுவோம். அல்லேலூயா. எவனை என்னனையும் போட்டு நான் நல்லா இருப்பேன் அப்படிதானே? இல்லை, பரவாயில்ல. நல்ல ஒரு வாக்குத்தத்தம் பெற்ற குடும்பம் இந்த லோத்து குடும்பம். ஆனால் பைபிள் சொல்கிறது, அவர்கள் சந்ததி சாபத்தின், அம்மோன் சந்ததியாக, மோவாப் சந்ததியாக, சாபத்தின் சந்ததியாய் மாறிட்டாங்க. காரணம், அந்த பிள்ளைகளுக்குள்ள இருந்த அவ்விசுவாசம். ஒரு பட்டணத்தில் இருந்து அவங்கள தப்பு வச்சு கையை பிடிச்சி வெளியே கொண்டு வந்த ஆண்டவருக்கு ஒரு மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க முடியாதா? ஆமென். அல்லேலூயா. என்ன பேசுகிறேன்னு உங்களுக்கு தெரியலன்னா, ஆதியாகமம் 19 நீங்கள் வீட்டில் போய் படித்து பாருங்கள். அந்த சொந்த பிள்ளைகள் தகப்பனோடு தகாத உறவை வைத்து பிள்ளைகள் பெற்றுக்கொண்டாங்க. இனி நமக்கு எல்லாம் அழிஞ்சு போயிட்டாங்க, நமக்கு இனி மாப்பிள்ளை கிடைக்காது. ஒரு பட்டணத்திலேருந்து உயிரோடு காப்பாற்றி கொண்டு வந்திருக்காரு. அவங்கள காப்பாற்றுறதுக்கு ஆண்டவர் பரலோகத்தில் 2 தூதர்கள் அனுப்பியிருக்காரு. அவங்களுக்காக ஜெபிக்க ஒரு ஊழியக்காரனாகிய ஆபிரகாம் வச்சிருக்காரு. இவ்வளோ வச்ச ஆண்டவருக்கு ஒரு பையனை பார்த்து கட்டி வைக்க தெரியாதா? ஆமாவா இல்லையா? ஆனாலும் அவ்விசுவாசம். இப்போ புரியுதா ஏன் வாக்குத்தத்தம் நிறைவேறல, ஏன் பிளெஸ்ஸிங் நிறைவேறல? அல்லேலூயா. அப்போ ஆமாம், வேதம் சொல்கிறது, கலப்பையில் கை வச்சுட்டு நமக்கு ஏன் சில நேரங்களில் நம்மளால் ஆண்டவரை பின்பற்ற முடியலன்னா, நம்மளால் சிலுவையை சரியாக சுமக்க முடியல. நமக்குள்ள பல விஷயங்கள், அவிசுவாசங்கள், சோர்வுகள், பலவீனங்கள், ஜெபமின்மைகள், பொறாமைகள், எரிச்சல்கள், எதையாவது எவனா நல்லா இருந்துட்டா நமக்கு இங்கேருந்து வயிறெல்லாம் அப்படி நெற்றி வரைக்கும் எரியும். ஐயோ, வீடை கட்டிவிட்டானே, மாடை வாங்கிவிட்டானே, ஆடை வாங்கிவிட்டானே, அவன் நல்லா இருக்கட்டு. அல்லேலூயா. என்னைக்காவது ஆசீர்வதிக்கிறோமா? ஆசீர்வதிச்சு பழகணும். தெய்வ பிள்ளைகள் ஆசீர்வதிச்சு பழகணும். அல்லேலூயா. உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கவங்க ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கிட்டா முடிஞ்சு அன்னையோட அவன் செத்தான். அதை கண்ணு வச்சு என்ன ஃப்ரிட்ஜு, 5 ஸ்டாரா 4 ஸ்டாரா, அவனுக்கு இருக்க எல்லா ஸ்டாரும் போயிடும். அல்லேலூயா. அந்த 1 கண் பாஸ்டர் சொன்னாங்க பாருங்க செய்தியில், 1 கண் ஃப்ரிட்ஜு மாப்பிள்ளைக்கு 2 அடி வீட்டில் வந்து, உனக்கு ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்க தெரியுதா, அங்கே பாரு ஃப்ரிட்ஜ் வாங்கிட்டான். ஆசீர்வதிச்சு பழகுங்க, நல்லா இருங்க. நீங்கள் தெய்வ பிள்ளைகள், நீங்கள் ஒருத்தவங்களை ஆசீர்வதிச்சா அவங்க ஆசீர்வாதம் அவங்க மேலே பலிக்கும். மனசுக்குள்ளேருந்து ஆசீர்வதிக்கணும். நாங்கள் உங்களை மனசுக்குள்ளேருந்து ஆசீர்வதிக்க மாதிரி எப்படி ஆசீர்வதிக்கணும்? இங்கேருந்து வரணும் ஆசீர்வாதம்.
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இங்கேருந்து வரணும், இங்கேருந்து வரக்கூடாது. எங்கேருந்து வரணும்? அடி வயிற்றுலேருந்து வரணும். இருதயம் கூட இல்லை, அடி வயிற்றுலேருந்து வரணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நல்லா இருங்க. இன்னும் 2 ஃப்ரிட்ஜ் வாங்க எக்ஸ்ட்ரா. சொல்லி பாருங்கள், அடுத்த வாரம் உங்கள் வீட்டுக்கு ஃப்ரிட்ஜ் வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. வீடு கட்டிட்டீங்களா? ஆசீர்வாதமாக இருங்க. கர்த்தர் உங்களுக்கு நல்ல ஒரு வீடை தருவார். அப்படி இங்கேருந்து வரணும். ஆமென், அல்லேலூயா. அப்படி சொல்லி பாருங்கள், அடுத்த மாதம் உங்களுக்கு வரும் வீடு. நம்ம அதெல்லாம் செய்ய மாட்டோம். நம்ம உடனே ஆண்டவர்கிட்டையும் கோவப்படுவோம். அவள் வந்து விக்கிரகத்தை ஆராதிக்க, நான் உண்மை சர்ச்சுக்கு போயிட்டுருக்கேன், அடுத்த வாரம் போயிட்டு பாஸ்டருக்கு அல்லேலூயா 2025 என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தாரு, பிரைஸ் எல்லாம் இப்படியெல்லாம் நம்ம சொல்லிட்டு இருப்போம். நம்ம ஒரு நாள் மனசார ஆசீர்வதிக்க மாட்டோம். அடுத்தவங்களை ஆசீர்வதிச்சு பழகுங்க, ஆசீர்வதிச்சு பழகுங்க. தூங்குறவங்களும் அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சோத்திரம். எலும்பு கணுங்க. சரி, உண்மையில் அவங்க தான் தூங்கலை. அல்லேலூயா சொன்ன நாட்கள் தான் அவங்க உஷாராக இருக்காங்க. லைட்டாக மிஸ் ஆயிட்டு. சரி, இப்போ கவனிங்க, ஆசீர்வதிச்சு பழகணும். சத்தமாக சொல்லுங்கள். ஒருத்தர் நல்லா இருந்தால் என்ன பண்ணணும்? ஒருத்தன் பைக் வாங்கிட்டானா, கார் வாங்கிட்டானா, நல்லா இருக்கட்டும். மனசு அவன் சொல்லட்டா கூட பரவாயில்ல, மனசில் நினைக்க நல்லா இருக்கட்டும், நல்லா இருக்கட்டும். அல்லேலூயா சொல்லி பாருங்க. ஒருத்தர் நல்ல ட்ரெஸ் போட்டால் பரவாயில்ல, நல்லா இருக்கட்டும், அப்படி சொல்லி பாருங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அது நம்ம அழகு, ஒரு கிறிஸ்துவ அழகு. அந்த எண்ணம் வர்றது வரை ஆண்டவர் உங்களை சிலுவை சுமக்க வைப்பார், உங்களை புடமிடுவார். ஆமென், அல்லேலூயா. அந்த எண்ணம் வர்றது வரை உங்களுக்கு அப்படியே கஷ்டமாக தான் இருக்கும். ஆண்டவர் நம்மளை சில நேரங்களில் ஏன் கண்ணீர் வழியாய் பாடுகளை கொண்டு போகிறாருன்னா, நம்ம டியூன் ஆகணும். என்ன ஆகணுமா? டியூன் ஆகணும். அல்லேலூயா. டியூன் ஆகிற வரை சில பாடுகள் அப்படியே இருந்துகிட்டு இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க தடையாக இருக்கும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. எலியாவின் பலிபீடத்தில் ஆமென் சோத்திரம், வீணான விஷயங்கள் வந்து அவன் பலிபீடத்தில் வந்து விழுந்தது பாருங்க, இருந்தது பாருங்க. அந்த கல், மண் எல்லாவற்றையும் கர்த்தருடைய அக்கினி வந்து சுட்டரித்தது போல நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற தேவையில்லாத கர்த்தருடைய அக்கினி சுட்டரிக்கட்டும், நம்மை கர்த்தர் புடமிடட்டும். இந்த 3 நாட்கள் இருந்து நல்ல ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா, எனக்குள்ள தேவையில்லாத என்னெல்லாம் இருக்குது எல்லாம் எடுத்து போடும். 2025 ஒரு புது சிருஷ்டியாக நான் உள்ள பிரவேசிக்கணும். வாக்குத்தத்தம் ஏமல் அப்படியே பழிக்கணும், நான் நிறைவேறணும். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை டியூன் பண்ணுவார். நீங்கள் டியூன் பண்ண ஒப்பு கொடுக்கும்போது இன்னும் உங்களை நிறைய பாடுகள், கஷ்டங்கள் இல்லையா, அப்படியே நீங்கள் கொஞ்ச நாளில் ஒரு 6 மாதம் ஆகும்போது இவங்கெல்லாம் இப்படி மாறிட்டாங்க, எவ்வளோ கோவப்படுவாங்க, எவ்வளோ இப்படி இருப்பாங்க, எப்படி மாறிட்டாங்கன்னு ஒரு நல்ல சாட்சி உங்களை குறித்து உண்டாகும். அல்லேலூயா. அதுதான் வேணும், அதுதான் வேணும், அதுதான் வேணும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஏன்னா நம்மளை பார்க்குறாங்க, நம்மளை மற்றவங்க பார்க்குறாங்க, கவனிக்கிறாங்க. உலகம் நம்மளை கவனிக்குது, உலகம் நம்மளை என்ன செய்யுது? கவனிக்குது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. போன கன்வென்ஷனில் நம்ம வெளியே சாப்பாடு ஆர்டர் பண்ணியிருந்தோம். வெளியே நாங்கள் சாப்பிட்டு சரிங்களா, இப்போ தான் நம்ம பண்ணோம். அது ஏகப்பட்ட செலவு எழுத்துச்சு. அப்புறம் தான் அவங்க சொன்னாங்க, சார்ல செய்ய சொன்னாங்க, நாங்களே சமையல் நம்மளே பண்ணலாம்யா, நீங்கள் எதுக்கு வெளியே ஆர்டர் பண்ண சொன்னப்பறம் அப்புறம் இந்த வருஷம் இங்கே பண்ணணும். அப்போ போன வருஷம் வெளியே ஆர்டர் பண்ணும் பொழுது ஒரு ஹோட்டல் இல்லை நாங்கள் இது பண்ணோம். அவங்க ஒரு ஆண்டவர் அறியாத ஒரு ஹிந்து ஃபேமிலி. அவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி பேசுவோம். நிறைய விஷயங்கள் அவங்க மாற்றி பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஏன்னா அவங்க வேணும்னே பண்ணலாம். அவங்களுடைய சூழ்நிலைகள், காரியங்கள், இந்த மாதிரிப்பட்ட விஷயம் எல்லா இடத்துலையும் நான் கொஞ்சம் பொறுமையாகவே, ஏன்னா ஆண்டவர் ரொம்ப எனக்கு பொறுமை தந்தார். ஆண்டவருக்கு சோத்தணும். ரொம்ப பொறுமையாக நான் அவங்கள இது பண்ணேன், ஹேண்டில் பண்ணேன். ஒருக்கா கூட அவங்கள்ட்ட கோவப்படல, இது பண்ணல, சத்தம் போடல, சரிம்மா எல்லாம் பண்ணல. எப்போவுமே நான் ரொம்ப பொறுமையாக இருந்தேன். அந்த ஒரு வாரம் என்கிட்ட ஃபோனில் என்ன பண்ணுறாங்க, பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு 3 நாள் 4 நாள் ஃபோனில் பேசிக்கிட்டே இருக்கிறேன். நிறைய விஷயங்கள் சொல்கிறேன், அது இப்படின்ற இது பண்ணுறாங்க. அப்புறம் அது எக்ஸ்ட்ரா இது நான் ஏன் ஃபோனில் நான் பேசுகிறேன், ஏன்னா கன்வென்ஷன் சொல்லும்போது நிறைய வேலைகள் இருக்கும். அங்கே அவசரமாக அது பண்ணோம்பா, இது பண்ணோங்க, அங்கே போனவங்க இங்கே போனோம். அப்போ இப்படி இந்த அளவுக்கு நமக்கு வாலிப பசங்களும் கிடையாது, எல்லாம் நான் தான் தனியாக இருந்து பண்ணணும். அப்போது சூர்யா மட்டும் இருந்தான்னு நினைக்கிறேன், அவங்க கூட அடிக்கடி வேலைக்கு போயிடுவான். எல்லாம் நான் தான் பண்ணுவேன், அங்கே போடணும் இங்கே போடணும், ஒரே டென்ஷன். ஆனால் கூட நான் ரொம்ப பொறுமையாக இருக்கேன். ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார். எனக்கே ஆச்சரியமாக அது, அவ்வளோ பொறுமையாக ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார். ஆனால் அவங்க கடைசி நாளில் அவங்க வந்து என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னாங்க. அவங்க சொன்ன ஒரு வார்த்தை அவங்க கவனிச்சிருக்காங்க பாருங்கள். சொல்கிறாங்க, நீங்கள் வந்து இவ்வளோ ரொம்ப ஏதோ ரேட் விஷயம் பேசும்போது நினைக்கிறேன் நாங்கள் குறைக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது குறைச்சாங்க. ஏன்னா அவங்க சொன்னாங்க, நீங்கள் ரொம்ப பொறுமையாக இருந்தது, பேசுனீங்க, பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னு ஒரு வார்த்தை, ஒரு காரியம் சொன்னாங்க. அல்லேலூயா. பாருங்கள், அவங்க இவ்வளோ தூரம் நம்மளை நோட் பண்ணுறாங்க. அவங்க எத்தனை கஸ்டமர்கிட்ட பேசுகிறாங்க, அவங்களுக்கும் நமக்கும் ஒரு வித்தியாசத்தை அவங்க என்ன பண்ணுறாங்க, ஃபோன்லேயே கண்டுபிடிக்கிறாங்க. ஆமாவா இல்லையா? நீங்கள் பொறுமையாக இருந்தீங்க, அதனால் உங்களுக்கு நீங்கள் நிறைய விஷயங்கள் நீங்களே பொறுத்துக்கிட்டீங்க, உங்களுக்கு நான் இது பண்ணுறோம்.
உலகம் நம்மளை கவனித்து கொண்டிருக்கிறது. உலகம் நம்மளை கவனிக்கிறார். உலக ஒரு சாதாரண மனிதன் இவ்வளோ தூரம் நம்மளை பார்ப்பானா, ஆண்டவர் நம்மளை இவ்வளோ தூரம் கவனிக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கொஞ்சம் விசில். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படும். முதல்ல கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க நடத்தணும். இந்த கலப்பையில் கை வச்சு பின்னிட்டு பார்க்காம போகணும்னா நம்ம டியூன் பண்ணுறதுல ரொம்ப கவனமாக நம்ம இருப்போம். அல்லேலூயா. ரெண்டாவதாக சில அசுத்த ஆவிகள், அதுகளோடு நம்மோடு என்ன நமக்கு என்ன உண்டு? போராட்டம் உண்டு. நம்ம வாசிக்கலாம். எபேசியர் நம்ம எல்லாம் தெரிஞ்ச வசனம் தான், ஆனாலும் ஒருக்கா கூட நம்ம வாசிப்போம். எபேசியர் திருப்புங்க 6வது அதிகாரம். எல்லாரும் வசனம் பைபிள் கொண்டு வந்தால் எல்லாரும் பைபிள் எடுங்க, ஃபோன்னாலும் எடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எபேசியர் 6:12. மைக்கில் வாசிங்கம்மா. எல்லாரும் சொல்லுங்க. முதல்ல சொல்லுங்க துரைத்தனம். சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க. ஐயமார் சொல்லுங்க துரைத்தனம். ரெண்டாவது அதிகாரம். மூணாவது இப்பிரபஞ்சத்தின், சொல்லுங்க இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதி. அதுக்கப்புறம் 4 வான மண்டலங்களில் பொல்லாத ஆவி. ஆவி என்னது? ஆவி. எப்போ பயமா இருக்கா? ஆவி ஒரு சேனை நமக்கு விரோதமா என்ன பண்ணுதான்? ஒரு தேவ பிள்ளைக்கு விரோதமா யுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கான். ரெண்டாவது நம்ம கலப்பையில கை வச்சு நம்மளை பின்னிட்டு பார்க்க வைப்பது இப்படிப்பட்ட சில ஆவிகள் போராட்டங்கள். இவைகள் நம்முடைய வாழ்க்கை விரோதமாக அதிகமாக போராடும். ஒரு சேனை நமக்கு விரோதமாக இருக்கிறது. ஒரு சேனை நமக்கு விரோதமாக இருக்கிறது. ஆனால் நீங்கள் பயப்பட வேண்டாம். நமக்கு துணை செய்ய ஒரு சேனை அதிபர் நம்மோடு இருக்கிறார். அவர் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. நமக்கு இந்த ஆவியில் இந்த மாதிரிப்பட்ட அசுத்தாவிகளை நம்ம ஜெயம் எடுக்க பழகணும். இந்த ஊழிய பாதையில் இருக்கிறதுனால ஒரு நாளைக்கு பலவிதமான ஆவிகளோடு போராட வேண்டி இருக்கிறது. பலவிதமான ஆவிகள் எங்கள் வாழ்க்கைக்கு விரோதமாய் போராடி கொண்டு இருக்கிறது. அது ஆவியில் நாங்கள் பார்க்கிறோம், உணர்கிறோம். எங்களுக்கு அளவு இருக்குமா எனக்கு தெரியல, ஆனால் உங்களுக்கும் சில ஆவியின் போராட்டங்கள் இருக்கும் தான். இந்த பிசாசு தந்திரமாய் நம்ம எப்படியாவது விழ வைக்கணும்னு சொல்லி ஏதாவது ஒரு முயற்சி பண்ணி கொண்டே இருப்பான். நம்ம பின்னிட்டு பார்க்க வைப்பதற்கு ஏதாவது ஒரு போராட்டம் நம்ம வாழ்க்கையில் செய்து கொண்டே இருப்பான். நம்ம வாழ்க்கையில் போராடிட்டே இருப்பான். உங்கள் விரோதமாக ஒரு பொல்லாத ஆவி போராடிக்கிட்டே இருக்கும். கவனிக்கிறீங்களாம்மா? கவனிக்கிறீங்களா? கவனிங்க, அப்புறம் பேசலாம். ஒரு பொல்லாத ஆவி நம்மோடு என்ன கூட என்ன பண்ணுது? போராடி கொண்டு ஒரு சேனை நம்மோடு கூட போராடி கொண்டு. இதை எப்படி ஜெயிக்கிறது? இதை எப்படி ஜெயம் எடுக்கிறது? பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இதை ஜெயம் எடுக்கணும் அப்படின்னா உங்களுக்கும் ஆண்டவருக்கும் நல்ல ஒரு உறவு இருந்தால் தான் இவைகளை ஜெயம் எடுக்க முடியும். இல்லைன்னா இவைகள் நம்ம ஜெயம் எடுத்துரும். இவைகளுக்கும் உங்களுக்கும் ஆண்டவருக்கும் நல்ல என்ன செய்யணும்? ஒரு உறவு, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். ஒரு புரிதல், ஒரு இணைப்பு, ஒரு ஐக்கியம், ஒரு உறவு உங்களுக்கு இருந்தால் தான் இவைகளை ஜெயம் எடுக்க முடியும். இவைகளை ஜெயம் எடுக்க முடியும். சில நேரங்களில் திடீர்னு சில பிரச்சனைகள் வரும் பாரு. நம்மளால் ஆண்டவர் நமக்கு உதவி செய்யணும். நீ ஜெபிக்கிறதுக்காக சொல்கிறேன். சில போராட்டங்கள் பின்பாக நான் சொன்னது போல் சிலது நன்மைக்காக இருக்கும். சிலது எப்படி இருக்கும் சொல்லுங்கள்? நன்மைக்காக இருக்கும். சிலது நம்ம டியூன் பண்ணுறதுக்காக இருக்கும். நம்மளை ஆண்டவர் டியூன் பண்ணுறதுக்காக. சிலது இந்த ஆவிகளால் கொண்டு வரப்படும். சில ஆவிகளால் அதை நம்ம சென்ஸ் பண்ண நமக்கு தெரியும். அதை சென்ஸ் பண்ண தெரியும். இந்த கன்வென்ஷன் கூட்டங்களில் சில நேரங்களில் அப்படி நம்ம பார்த்தோம். நீங்கள் பிளாங்காகவே நம்ம ஓப்பனாக பார்த்தோம். சில போராட்டம், சில தடைகள் வந்தது. இந்த கரண்ட் இதானது, இதெல்லாமே ஒருவேளை நம்ம பல காரியம் சொன்னாலும் இதுக்கு பின்னாடி ஒரு போராட்டம் இருக்குது. அதனால தான் அது மாதிரி பண்ணுது. நம்மளும் ஒன்று செய்ய முடியாட்டா ஏதாவது ஒன்று பண்ண பார்க்கும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் அதெல்லாம் பயப்படக்கூடாது. அவைகளை நம்ம எதிர்த்து நம்ம ஜெபிக்க நமக்கு தெரியணும். இந்த ஆவிகளை விரட்ட தெரியணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நல்லா கவனி. உங்கள் குடும்பத்துக்குள்ளே சில நேரங்களில் எப்போ பார்த்தாலும் சில குடும்பங்களில் சில பலவீனம் இருக்கும், வியாதி இருக்கும், போராட்டம் இருக்கும், கஷ்டங்கள் இருக்கும். அப்படி இருக்குதா அவங்க ஃபேமிலிக்குள்ளே? எப்போ பார்த்தாலும் ஒரு சண்டை. சிலவங்களுக்கெல்லாம் சில ஆண்கள் சொல்லுவாங்க, எனக்கு வீட்டுக்கு போகிறதுக்கே பிடிக்கல, எங்கே போவதுக்கே எரிச்சலாக இருக்குது, ஒரு மாதிரி இருக்குது, எனக்கு எப்போ பார்த்தாலும் கோபம் வருது, யாரை பார்த்தாலும் ஒரு மாதிரி இதெல்லாம் ஒரு ஸ்பிரிட். இதெல்லாம் இது உங்களை சோர்வுக்குள்ளாக்குகிற உங்களுக்குள்ள அது வரல, ஆனால் உங்களுக்கு எதிராக அது போராடிட்டு இருக்கு. நல்லா புரியுதா உங்களுக்கு? ஆமேன். அல்லேலூயா.
சிலர் சொல்கிறாங்க நீங்கள் எதுக்கு எடுத்தாலும் கோவம் வந்துகிட்டே இருக்கு, எனக்கு அர்த்தமே இருக்காது ஆனால் கோவம் வந்துகிட்டே இருக்கும், விஷயமே இருக்காது, என்ன வரும், கோவம் வந்துகிட்டே இருக்கும், ஒன்றுமே இருக்காது, சும்மா என்னத்தை பார்த்தாலும் ஒரு இச்சையாக இருக்கும். ஒரு சகோதரர் சொன்னார், பாஸ்டர் எனக்கு ஒரு ரோட்டில் போகும்போது இந்த கடைகளில் வைத்திருக்கிற பொம்மைகளை பார்த்தாலே எனக்கு ஒரு மாதிரி இச்சையாக வருது, இந்த துணி கடைகள் அந்த பொம்மைகள் பார்ப்பாங்க அதை பார்த்தாலே எனக்கு இச்சையாக வருது. எந்த அளவுக்கு ஒரு ஆவி அவனுக்கு தான் போராடுது பாருங்க. பிரைஸ் தி லார்ட். அதெல்லாம் ஒரு ஆவிகள், அசுத்த ஆவிகள். அது அந்த எண்ணங்களை தந்துக்கிட்டே இருக்கும். சிலவங்களுக்கு எப்போ பார்த்தாலும் பயமாக இருக்கும், பைக் ஓட்ட மாட்டான், கார் ஓட்ட மாட்டான், பஸ்ஸில் போக மாட்டான், செத்துருவேணும். ஒரு பயத்தின் ஆவி அவனுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். அது ஒரு ஸ்பிரிட். சும்மா அதுக்கு அவங்க ஏதோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்காங்க அப்படி கிடையாது. சும்மா உட்காந்துருந்தாலும் ஃபேன் மண்ணில் விழுந்துருமோன்னு பயந்துகிட்டே தான் இருப்பான். அது ஒரு பயத்தின் ஆவி. நான் பைபிள் காலேஜ் படிக்கும் போது ஒரு பையன் நல்ல ஜெபம் பண்ண விரும்புவான், நல்லா ஜெபிக்கணும்னு விரும்புவான். அப்போ அவன் வந்து ஜெபம் பண்ண உட்காரும் பொழுது ஒரு சவுண்டு சொல்லுவான், இப்போ ஃபேன் அத்துவான் மண்டையில் உள்ள எலும்பி ஓடுன்னு. அவன் சவுண்டு வருவான் காதில். ப்ரேயர் பண்ணவன் உட்காருவான், ஃபேன் இப்போ அத்துவான் மண்டையில் விழும், இப்போ எலும்பி ஓடி வந்துடுவான். ரொம்ப நாள் இப்படி ஒரு போராட்டத்தில் இருந்தான். ஒரு நாள் என்கிட்ட தனியாக பார்த்து இதை சொன்னான், எனக்கு இப்படி ஒரு போராட்டம் இருக்குது பைபிள் காலேஜில். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. எனக்கு இப்போ பயமாக இருக்குது, எதை பார்த்தாலும் பயமாக இருக்குது. நைட்டு வெளியே போய் நீங்கள் ஜோம் பண்ணுறீங்க, ஆனால் எனக்கு வரணும்னு பயமாக இருக்குது. நைட்டு வந்து ஜோம் பண்ண பயமாக இருக்குது, ஏதாவது பாம்பு வந்துருமா கடிச்சிருமா அப்படின்னு பயமாக இருக்குது. சரி ரூமில் இருந்து ஜோம் பண்ணலான்னா ஃபேன் எடுத்து விழுந்துரும்னு பயமாக இருக்குது. அப்புறம் நான் கொஞ்ச நேரம் ஜோம் பண்ணி சில விஷயங்களை சொன்ன பிறகு தைரியப்பட்டான். ஆவிகள், இப்படிப்பட்ட சில ஆவிகள் நம்மளை கலப்பையில் கை வைத்து நம்மளை பின்னிட்டு திரும்பி வைக்கிற அசுத்த ஆவிகள், இவைகளுக்கு விரோதமாக இவங்களுக்கு யுத்தம் உண்டு. ஆனால் இவைகளை ஜெயம் எடுக்கணும். குடும்பங்களுக்குள்ளே இருந்து நல்ல ஜெபம் பண்ணுங்க. பிசாசுகளை துரத்தணும். பிசாசை துரத்தணும்னா பேய் பிடிச்சவங்க மேலே தலையில் போய் கை வைக்கிறது இல்லை. உங்கள் குடும்பத்துக்குள்ளே இருக்கிற சில ஆவிகள் இருக்கிறது, உங்கள் குடும்பத்துக்குள்ளே சில போராட்டங்கள் இருக்கிறது, அவைகளை துரத்த உங்களுக்கு கர்த்தர் அதிகாரம் தரணும். இயேசுவின் நாமத்தில் அவைகள் என்ன செய்யணும், துரத்தணும். ஒரு நாளைக்கு ஏகப்பட்ட ஆவிகள் இந்த ஊழிய பாதையில் எங்களுக்கு விரோதமாக வருது, அவளை துரத்திக்கிட்டே தான் இருப்போம் எப்பவும். அவள் துரத்தி ஜெபம் பண்ணி பழகணும். ஆமென் சொல்லுங்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில எக்ஸ்ட்ரீமான விஷயங்கள் வரும்பொழுது எவ்வளோ பெரிய மனம் ஆசை பாருங்க அவளுக்கு. கூட்ட முடியும் முன்னாடியே கர்த்தரோன்னு ஆசீர்வதிப்பாருமா, போய் உட்காரு அப்புறம் போடலாம். கவனிங்க, நம்ம சில விஷயங்கள் வந்து இந்த ஊழிய பாதையில் சரி, இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் சரி, இந்த ஆவிகள் நமக்கு விரோதம் என்ன பண்ணுகிறது, போராடி கொண்டே இருக்கிறது. எப்படியாவது என்ன இது பண்ணிடலாம். அப்போ நீங்கள் நல்ல உபவாசம் பண்ணி சில நேரங்களில் சில காரியங்களுக்காக ஜெபிக்கணும். கெட்ட சொப்பனங்கள் வருது, தூங்க முடியலை. தூங்குனாலே அறத்தூக்கம்தான் பாஸ்டர். தூங்குனாலே என்ன தூக்கம்தான், அறத்தூக்கம்தான். அப்படி யாருக்கா இருக்குனால தான் ஆண்டவர் பேசுகிறாரு. ஹல்லேலூயா. ஆமாம், அறத்தூக்கம். தூக்கத்தில் எங்கேயோ ஓடுற மாதிரி, எங்கேயோ இருந்து விழுற மாதிரி, பாம்பு துரத்துற மாதிரி, பேய் துரத்துற மாதிரி, யாரோ மறிக்கிறது மாதிரி, விபத்து நடக்கிற மாதிரி, எப்பவும் பயம். ஹல்லேலூயா. இரவு நேரங்களில் எழும்பி உட்கார்ந்து அழுது கொண்டு இருக்கிற நிலைமைகள். அப்படிப்பட்ட இருக்கிற தேவ பிள்ளையே, அது ஒரு போராட்டம், அது ஒரு அசுத்தாவி. அதுக்கு விரோதமாக ஜெபம் பண்ணணும், ஜெபம் பண்ண தெரியணும், அவைகளை துரத்த தெரியணும், கர்த்தர்கிட்ட பலத்தை கேட்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுக்காக தான் ஆராதனை நேரத்தில் அவ்வளோ டைம் எடுத்து உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுறது, அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும். நாங்கள் அவ்வளோ தூரம் கான்சென்ட்ரேட் பண்ணுறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயான்னு 10 நிமிஷத்தில் பாடி முடிக்க தெரியாதா? முடியாதா? கீபோர்டை போடு, கார்ட்ஸில் படி, சிஏ படி, ஹல்லேலூயா, கையை தூக்கு, காலை தூக்கு, முடிஞ்சு. அப்படி பண்ண தெரியாதா? ஏன் விடுதலைக்குள்ளே நடத்துகிறோன்னா, அவ்வளோ கட்டுகளோட ஜனங்கள் வர்றாங்க, அவ்வளோ போராட்டங்களோட ஜனங்கள் வர்றாங்க. அவங்கெல்லாம் ஜெயம் எடுக்கணும்னா ஒரு ஆவியின் பலன் அவங்களுக்கு தேவைப்படுகிறது. அதுக்காக தான் அவ்வளோ டைம் எடுக்கணும். சில நேரம் 1.5 மணி நேரம் ஆகுது நம்ம ஆராதனை முடிக்கிறதுக்கு. அவ்வளோ போராட்டங்கள் இந்த கிராமங்களில் நீங்கள் சந்திக்கிறீங்க. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்போ இந்த மாதிரிப்பட்ட அசுத்த ஆவிகள் நமக்கு விரோதமாய் செயல்படுத்த பாகாலின் வல்லமைகள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாம், சூத்திரம். பைபிள் சொல்கிறது 1 ராஜாக்கள் 18, நாங்கள் நேரம் சீக்கிரம் முடிக்கிறேன். ஆமென், சூத்திரம். பாகாலின் வல்லமைகள் விரோதமாய் கர்த்தருடைய அக்கினி இறங்கிச்சேன் பைபிளில் வாசிக்கிறோம் 18:38. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சரி, மூன்றாவதாக நான் சொல்லி முடிக்கிறேன். கர்த்தரை சரி இந்த கலப்பையில் கை வச்சு ஆண்டவரை சரியாக பின்பற்றணும்னா நமக்கு தரிசனம் வேணும். என்ன வேணும்? சத்தமாக சொல்லுங்க. தரிசனம், விஷன் வேணும். ஏசப்பாக்காக நான் இதை செய்யணும் அப்படிங்கிற ஒரு பேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது பேஷன்னா ஒரு வைராக்கியம், ஒரு வெறி, அப்படி இப்படிலாம் சொல்லிக்கலாம், நமக்கு வேணும். ஹல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க, ஹல்லேலூயா. நான் உங்களை திடீர்னு என்னைக்கா ஒரு நாள் உங்களை பார்த்து சும்மா ரேண்டமாக கேட்பேன்,
நீ ஏசப்பாக்கு என்ன பண்ண போறீங்க அப்படின்னா டக்குன்னு சொல்ல தெரியணும். ஆமென். அப்படி ஒரு எண்ணம் ஏசப்பாட்ட கேட்டு அந்த தரிசனத்தை உங்களுக்குள்ள வச்சிருக்கணும். தரிசனம் இல்லாம நீங்க சரியா பின்பற்ற முடியாது. பக்கத்தில் ஒரு கையை பிடிங்க, யாருக்காவது கையை பிடி சொல்லுங்க. தரிசனம் இல்லாம, ஆவிக்குரிய பாரம் இல்லாம, ஆவிக்குரிய தாகம் இல்லாம, ஆவிக்குரிய வரம் இல்லாம சரியா பின்பற்ற முடியாது. நம்ம இந்த பிளெஸ்ஸிங்கு, ஆசீர்வாதம், பணம், உங்களுக்கு புரியுதா நான் சொல்றது? காரு, வீடு, வேற என்ன, இடம், வேற என்னது, ட்ரெஸ்ஸு, கேக்கு, கிறிஸ்மஸ், இதையே மனசில் வச்சு இயேசுவை பின்பற்றினா பாதியில் உழுப்பு ஃபீஸு போயிடும். பாதியில் என்ன போயிடும்? ஃபீஸு போயிடும். ஹல்லேலூயா. உங்களுக்குள்ள ஒரு விஷயம் இருக்கணும். நான் அப்போ தான் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக சர்ச்சுக்கு வருவீங்க. நான் உங்களை ஒன்றுமே செய்யணும். ஆட்டோமேட்டிக்காக என்ன வருவீங்க? சர்ச்சுக்கு வருவீங்க, ஆட்டோமேட்டிக்காக ஜோம் பண்ணுவீங்க, ஆட்டோமேட்டிக்காக உபவாசம் பண்ணுவீங்க, ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே செய்வீங்க. ஏன்னா உள்ள என்னது, ஒரு பாரம் இருந்துக்கிட்டே இருக்குது. ஆண்டவருக்காக இதை நான் செய்யணும். நீங்கள் வேலை செஞ்சாலும், நீங்கள் படித்தாலும், நீங்கள் தனிப்பட்ட விதத்தில் நீங்கள் என்ன செஞ்சாலும், தனிப்பட்ட விதத்தில் நான் ஆண்டவருக்காக ஒரு ஒரு இது வச்சுக்கணும். அந்த 2025க்குள்ளே நான் இதை முடிப்பேன் அப்படிங்கிற ஒரு பேஷன் உங்களுக்கு இருக்கணும், ஒரு பாரம் உங்களுக்கு இருக்கணும். அப்படி இருந்தால் என்ன செய்யலாம்? கலப்பையில் கை வச்சதை கடைசி வரை பின்பற்றிப்போம். இல்லைன்னா நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி இருக்கும்னா, இப்படியே நடக்கிற மாதிரி நடக்கட்டு, நமக்கு வேலை நடந்தால் போதும், உள்ள வருமானம், காசை பார்த்துட்டு ஒரு வீடை கட்டிட்டு ஒரு காரை வாங்கிட்டு பிள்ளைகளை படிக்க வச்சுட்டு செட்டில் பண்ணிவிட்டு இப்படி கண்ணை மூடிட்டு போவோம். என்னது, 2 பொட்டை பிள்ளை ஆயிடுச்சு, இதை வளர்த்து எடுக்கிறதே பெரிய பாடு பாஸ்டர், இதுக்குள்ளே எங்கே பாரம் பாடு இல்லை, தரிசனம் இல்லை, அப்படி இருக்கா? அப்படிலாம் இல்லை. பிள்ளைகளை ஆண்டவர் தந்தது, ஆண்டவர் வளர்த்து தருவார். நமக்கு தனி பாரம் இருக்கணும். ஹல்லேலூயா. ஆமாம், நமக்கு ஆண்டவர், நான் இதுக்கு ஆண்டவருக்காக இதை செய்யணும், இதை பண்ணணும். உங்களுக்கு ஒரு டெடிக்கேஷன் இருந்தால் அது 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 நீங்கள் ஆண்டவர்கிட்ட வச்சு ஜோம் பண்ணிகிட்டே இருக்கணும். என்ன செய்யணும்? சில பேருக்குள்ள ஆண்டவர் டைரெக்டாக அந்த தரிசனத்தை தருவார். டைரெக்டாக என்ன செய்வார்? சிலவங்களுக்குள்ள அது உங்களுக்குள்ள ஏற்கனவே பாரமாகவே உங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். பாரமானா ரொம்ப கஷ்டம் அப்படி இல்லை, ஒரு எண்ணமாக. நான் சொல்கிறது எனக்கு புரியுது, கரெக்டாக புரியுதா? எனக்கு இது எப்படி இதை எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல. உங்களுக்குள்ள அது இருந்துக்கிட்டே இருக்கும். இதை செய்யணுமே, இது இல்லையே, இது ஒரு லேகாக இருக்கே, இந்த இடத்துல இந்த காரியத்தில் இப்படி ஒன்று இருக்கு, கிறிஸ்துவ உலகத்தில் இப்படி ஒன்று இருக்கு, ஒரு லேக் இருக்கும் உங்களுக்குள்ள. அப்படி அது ஒரு எண்ணமாக வந்துக்கிட்டே இருக்கும். இதை செய்யணும், இது பண்ணணும், இது நம்ம எப்படியாவது இதில் ஒரு காரியம் செய்யணும். அது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறது? சோத்திரம். இது எப்படி? சரி, என்னுடைய இந்த தரிசனத்தை நான் இது பண்ணுறேன், ரிவீல் பண்ணுறேன், வேறு வழி இல்லை, சொல்லி தான் ஆகணும். இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக சொல்கிறேன். ஜோமணி வேலா எனக்காக, ஜோமணி வேலா. சரி, இந்த தமிழ் பைபிள் கமெண்ட்ரிஸ், விளக்க உரைகள் ரொம்ப குறைவு நம்ம கிறிஸ்தவ உலகத்தில். அதனால ஆண்டவர் எனக்குள்ள ஒரு பாரம் வைத்தார், ஒரு தரிசனம் வைத்தார். முழு பைபிளுக்கும் நீ ஒரு கமெண்ட்ரி எழுதணும், ஒரு விளக்க உரை ஒன்று எழுதணும். ஆண்டவருடைய கிருபையால் அதை ஆரம்பித்து நான் செய்து கொண்டு இருக்கிறேன். எனக்காக ஜோம் பண்ணுவீங்களா? ஜோம். அது என்ன செய்யுதுன்னா, அதுக்காக அந்த தரிசனம் இருக்க அதுக்கான பொருட்கள் வந்துக்கிட்டே இருக்குது. ஒருத்தவங்க ஒரு லேப்டாப் தந்தாங்க, 2 லேப்டாப் ஆயிடுச்சு. இப்போ நம்ம சர்ச்சுக்கு 1, எனக்கு 1. இப்போ தரிசனம் இருந்தால் எல்லாம் டபுளாக கிடைக்கும். தரிசனம் இருந்தால் என்ன கிடைக்கும்? எல்லாம் டபுளாக கிடைக்கும். இயேசுவே சோத்திரம். நான் என்னடா இது ரொம்ப பாரம் வந்துட்டோன்னு பார்த்தேன். சரி, அப்போ இது உங்களுக்கு புரியுதா? இப்போ எத்தனை பேருக்கு நான் சொன்ன பிறகு புரிஞ்சது? எல்லாருமே ஊழியம் பண்ணுறாங்க, எல்லாருமே பிரசங்கம் பண்ணுறாங்க. ஆனால் எக்ஸ்ட்ரா என்னது இருக்கும்? ஒரு பேர்டன் இருக்கும். இது செய்யணுமே ஆண்டவருக்காக, இது ஒன்று பண்ணணுமே. இப்போ ஒரு கமாண்ட் எழுதுறாங்க வைங்களேன், டேக்ஸ் பைபிள்னு ஒன்று ஒரு கமாண்ட் இருக்குது, சூப்பராக இருக்கும், நான் படிச்சிருக்கேன். அவர் 1700 பிறந்தவர். எப்போ பிறந்தவர்? ஆனால் 2025 வரைக்கும் நமக்கு வந்ததை அந்த கமாண்டரி சில விஷயங்களுக்கு நான் படிக்கிறோம். அவர் செத்துட்டார். ஆனால் என்றைக்கோ அவருடைய உழைப்பு, எத்தனையோ மணி நேரம் உழைச்சிருக்காரு அந்த கமாண்டரி எழுதி முடிக்கிறது. 1 மில்லியன் அவர்ஸாக எத்தனையோ அவர்ஸ் சொன்னார் அவர். எத்தனையோ அவர் உழைச்சிருக்கார். 1 லட்சம் அவர்ஸாக உழைச்சி ஒரு புக் கமாண்டரி எழுதியிருக்கார். அவர் செத்துட்டார். ஆனால் இன்றைக்கி வரைக்கும் அது பிரயோஜனமாக இருக்கா? எவ்வளோ பிரயோஜனம், எவ்வளோ படித்து ஸ்டடி பண்ணி அதை உட்காந்து சும்மாலாம் வராது. அது சும்மாலாம் எல்லாருக்கும் வராது. இந்த மாதிரி அடுத்த ஜெனரேஷனுக்கு நமக்கு செத்து போனாலும், நம்ம கண்ணை மூடனாலும், ஆண்டோடைய வருகை பிந்துனா, இந்த வேத சத்தியங்கள் அதிகமாக புரட்டப்படுகிறதுனால ஒரு முழு பைபிளுக்கும் ஒரு நல்ல சத்தியம் நிறைந்த ஒரு கமெண்ட்ரி எழுதுனா நல்லா இருக்குமேங்கிற ஒரு பாரத்தை ஆண்டவர்
ஒரு சில மாதங்கள் முன்பாக எனக்குள்ள ஒரு வருஷம் எனக்குள்ள வச்சார். நான் அதை செய்து கொண்டு இருக்கிறேன். அல்லேலூயா. எனக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆமென். ஜெபம் பண்ணுவீங்களா? அது ரொம்ப டெடிகேஷன் வேணும், நிறைய அதுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தணும், நிறைய வெளிப்பாடு வேணும், பாரம் வேணும், நிறைய வேணும். ஸோ இதுதான் பாரம், இது இருக்கணும். இந்த மாதிரிப்பட்ட தனிப்பட்ட ஒரு பேர்டன் உங்களுக்குள்ளே இருக்கணும். ஆண்டவருக்காக ஏதாவது ஒன்று சின்னதாவோ பெருசோ ஆண்டவருக்காக ஒன்று நான் என்ன செய்யணும். 2025 ஆச்சு. ஒரு 4 பேர் அந்த கிராமத்துலேருந்து என்ன செஞ்சிடணும், சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு வந்துடணும். அப்படி ஒரு 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 பேஷன் நீங்கள் வைக்கணும். நான் எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். உங்களுக்கு எப்படினாலும் 4 இருக்கலாம், 40 இருக்கலாம், அது உங்கள் இது. சும்மா அப்படி நீங்கள் வச்சுக்கணும். அதை வச்சுட்டு என்ன பண்ணணும்னா ப்ரேயர் பண்ணணும். அதுக்காக என்ன பண்ணணும், நல்லா ப்ரேயர் பண்ணணும். ப்ரேயர் பண்ணிட்டே இருக்கணும். ஏசப்பா ஒரு 4 பேர் அப்படின்னு ஜெபம் பண்ணிட்டே இருங்க. அந்த 4 பேர் ஆண்டவர் உங்ககிட்ட கொண்டு வருவார். தரிசனம் ஜெபம் கொண்டு வரும், காரியம் வேலை நடக்கும். அல்லேலூயா. இதான் கிறிஸ்தவ ஜீவி தான். சும்மா என்ன செய்யணும், பாஸ்டர் ஆசீர்வதிங்க, ஜெபம் பண்ணோம், சாப்பிடுவோம், பிள்ளைகளை படிக்க வைப்போம், வேலை செய்வோம், ஒரு வீடை கட்டுவோம், என்ன செய்வோம், 2 காரை வாங்குவோம், அந்தலை கண்ணை மூடி. அது இல்லை. ஒரு பாரம், ஒரு தரிசனம், ஆண்டவருக்காக இதை செய்யணும். ஒருவேளை இந்த இடத்துல இருக்கிற உங்களுக்குள்ள சில பாரம் ஏற்கனவே இருக்கலாம், ஏசப்பாக்காக இது பண்ணணும். அப்போ அதை நீங்கள் செய்யுங்க. இல்லைன்னா நீங்கள் அதை கேளுங்க, நான் என்ன செய்யணும் ஆண்டவர் இந்த அப்படின்னு கேட்டால் தான் நமக்கு ஒரு ஃபோக்கஸ்டாக இந்த கிறிஸ்தவ ஜீவியத்தை வாழ முடியும். ஆமாவா இல்லையா? ஆமாம், இது செய்யணும். அப்படி உங்கள் இருதயம் எப்பவும் டெய்லி அதுக்காக ஜெபம் பண்ணி இருதயத்துக்குள்ளே அது ஓடிக்கிட்டே இருக்கும். ஏசப்பா நான் இதுக்கு செய்யணும். அப்போ எனக்கு எத்தனை பிரசங்கம் பண்ணுற ஆயத்தம் இருந்தாலும், என்ன பண்ணாலும், இது பண்ணாலும், ஒரு பக்கம் ஆண்டவரே இது முடிக்கலையே, இன்னைக்கு இது முடிக்கணும். அப்போ இருக்கும்போது நம்ம கான்சன்ட்ரேஷன் அதில் கரெக்டாக என்ன செய்யும், இருந்துக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. அப்போ இந்த மாதிரிப்பட்ட பாரங்கள் இருக்கணும். ஸோ முதல்ல சொன்னேன் என்னது, சிலுவை. முதல்ல என்ன சொன்னேன், சிலுவை. ஆண்டவர் ஏன் சிலுவை தர, அதுக்கு பல காரணங்கள் சொன்னேன். 2வது அசுத்த ஆவிகள். 3வது நல்ல தரிசனம், நல்ல பாரம் உங்களுக்கு வேணும். ஆமென். இல்லைங்க வேணும். அப்படி இருப்பீங்களா? அப்படி செய்வீங்களா? ஜெபம் பண்ணுவீங்களா? சரியா? சரி, அப்படி பண்ணுங்கண்ணா. சும்மா ஏதோ நம்ம வாழ்கிறோம், சர்ச்சுக்கு போகிறோம், நல்ல பிரசங்கம் கேட்டோம், நீங்கள் நல்லா பேசுகிறோம், ஐயோ சூப்பராக, எனக்கெல்லாம் நீங்கள் பாராட்டு தரேன்டா. அது பரலோகத்துக்கு போன ஒரு ஆண்டவர் தருவார். ஆனால் நீங்கள் என்ன செய்யணும், ஒரு பாரத்தோடு. அதுதான் விஷயம். நான் நல்லா பிரசங்கம் பண்ணி நீங்களாம் நரகத்துக்கு போய் என்ன பிரயோஜனம்? ஏசப்பா யாரும் அப்படி இல்லை, அப்படி வரக்கூடாது. ஆமென். ஹல்லேலூயா. அவன் ஓட்ட பிரசங்கமோ நல்ல பிரசங்கமோ எல்லாம் எங்கே வரணும், அங்கே வந்து சேரணும். அதான் விஷயம். ஆமாம். அதனால் அதெல்லாம் 2வது. முதல்ல என்ன வேணும், நீங்கள் எல்லாருமே ஒரு தரிசனம் உங்களுக்குள்ளே இருக்கணும், ஒரு விஷயம் இருக்கணும். தனித்தனியாக இருக்கும், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். ஆவியானவர் ஒருவரே, ஆனால் கிரியைகளில் வித்தியாசம் உண்டுன்னு சொன்னது போல். சின்ன தம்பிமாராக இருந்தாலும் ஏசப்பாக்காக இந்த வருஷத்தில் இதை முடிக்கணும், இதை செய்யணும், அப்படி உங்களுக்குள்ளே அது ஓடிக்கிட்டே இருக்கும். அதை ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருங்க. நடக்கும், காரியம் தானாக நடக்கும். அல்லேலூயா. ஒரு 4 ஆத்மா ஆண்டவருக்காக கொண்டு வரணும். இல்லைன்னா இந்த வருஷத்துக்குள்ளே பைபிள் ஒரு 10 நேரம் படித்து முடிக்கணும். ஏதோ ஒரு தரிசனம், ஒரு விஷயம் உங்களுக்குள்ளே இருந்துன்னா உங்கள் பாரம், உங்கள் ஏக்கத்தை ஆண்டவர் நிறைவு செய்வார். நீங்களும் இந்த கிறிஸ்தவ ஜீவியத்தை சரியாக ஓட முடியும். அல்லேலூயா. எல்லாரும் முழங்கால் பண்ணலாம், ஜெபம் பண்ணலாம். நேரம் ஆகிட்டு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவர் உங்களோட பேசின வார்த்தை விளைத்து எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட். கலப்பையில் கை வைத்து பின்னிட்டு பார்க்கிறவர் என்னுடைய ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவன் இல்லைன்னு சொன்ன ஆண்டவர். ஹல்லேலூயா. எப்படி நம்ம தகுதி உள்ளவளாக வாழன்னு சொல்லி இன்னைக்கு நம்மோடு கூட ஆண்டவர் பேசி இருக்கிறார். எல்லாரும் ஆண்டவர் சத்தமாக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உடகந்தல ஹதரபா ஷகரகதியாந்தர ஹந்தலபா உடகபல கபதவர படபா ஷதரபா உதியாந்தல ரக்கஹந்தல ஷதரஹந்தரபா உததியாந்தர துரப கபடதுலரபா ஷபடதியாந்தர பலபா ரோகோ ஷகஹந்தல தியாந்தட பரா ஓ ரே கபலப கபரபா. கலப்பையில் கை வச்சு பின்னிட்டு பார்க்க வைக்கிற அசுத்த வல்லமைகள் இவைகள் இருந்து பிள்ளைகளுக்கு ஜெயம் கொடு. ரிவலா ஹந்துரா ஷடா ரியா கபா லபா. ஹல்லேலூயா. பின்னிட்டு பார்க்க வைக்கிற சோர்வி நாவிகள், பலவீனத்து நாவிகள், இச்சை நாவிகள், அசுத்த ஆவிகள் உடமா ஹந்துலா ஷக்கரா டேலேரா துடாபா கபா லாதா ரபா ரேகே ஷகடாலா ரா கபரா உடமா ஹந்துரா கபலா தியாந்தரா ரீமானா கத்தரபா தியாதலரபா. In the name of Jesus, இயேசுவின் நாமத்தில் நல்ல தரிசனங்கள் உண்டாகட்டும், நல்ல பாரம் உண்டாகட்டும், ஆவிக்குரிய பாரம் உண்டாகட்டும், ஆவிக்குரிய தாகம் எங்களுக்கு உண்டாகட்டும். கேளுங்க,
ரீமாலா தூராபா ஷபரபரபா. ஆண்டவரே என்ன கண்ணை மூடி ஆண்டவரே அந்த பெட்டிக்குள்ளே வைக்க முன்னாடி அப்பா உமக்கா ஏதாவது செய்யணும். ரீமாலா தூடாபா ஷபாரா தூடாபா கந்தாலா ரீபாரா கபாலபா. இவன் சாதித்தான் என்று ஊர் சொல்ல என் கண்களை மூடணும், என் கண்களை மூடணும். ஆலை லூயா, ஆலை லூயா, ஆலை லூயா, ஆலை லூயா. இயேசுவுக்காக ஒரு வாழ்வு, இயேசுவுக்காக ஒரு வாழ்வு, இயேசுவுக்காக. ரிகாலா தூடாபா கதலபரபா உடபா கந்தலரபா ஷபரபரபரபரபா. ஒரு வாழ்வுதான் உமக்காகத்தான் இசையா உம் சித்தம் செய்திடத்தான். ஒரு வாழ்வுதான் உமக்காகத்தான் இசையா உம் சித்தம் செய்திடத்தான். இசையா உம் சித்தம் செய்திடத்தான். தாயின் கருவில் தெரிந்து கொண்டீர், உமக்காகவே பிரித்தெடுத்தீர். தாயின் கருவில் தெரிந்து கொண்டீர், உமக்காகவே பிரித்தெடுத்தீர். உலகம் தோன்றும் முன்னே என்னை உம் பிள்ளையாய் கண்டீர். உலகம் தோன்றும் முன்னே என்னை உம் பிள்ளையாய் கண்டீர். எல்லாரும் பாடலாம். ஒரு வாழ்வுதான், ஒரு வாழ்வுதான் உமக்காகத்தான் உம் சித்தம் செய்திடத்தான். ஒரு வாழ்வுதான் உமக்காகத்தான் உம் சித்தம் செய்திடத்தான். உம் சித்தம் செய்திடத்தான். உம்மை அறியும் தாகத்தினால் எல்லாமே நான் குப்பை என்றேன். உம்மை அறியும் தாகத்தினால் எல்லாமே நான் குப்பை என்றேன். ஆசையாய் தொடர்கின்றேன், என்னை அர்ப்பணித்து ஓடுகிறேன். பாடுங்க. ஆசையாய் தொடர்கிறேன், ஆசையாய் தொடர்கிறேன், என்னை அர்ப்பணித்து ஓடுகின்றேன். ஒரு வாழ்வுதான் உமக்காகத்தான் உம் சித்தம் செய்திடத்தான். ஒரு வாழ்வுதான் உமக்காகத்தான் உம் சித்தம் செய்திடத்தான். உம் சித்தம் செய்திட. எல்லாரும் கரந்தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஓ ராகபாலா ஷடாரா கபாலா தரபா. உற்சாகமா கொஞ்ச நேரம் கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களோடு பேசின வார்த்தைகள் வைத்து ஆவியில் நிரம்பி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எந்த பகுதியோடு ஆண்டவர் உங்களோடு இடைப்பட்டாரோ அந்த வார்த்தைகளை வைத்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ரி கபாலா ரபா ஷபரபடபரபா. அந்த ஜெபத்தை மனதிலே சொல்லி வாயில் அந்நிய பாஷைகளை பேசி ரி கபாலா தூடபா ரி கபா ஷடலா ரபா. எல்லாரும் தம்பிமார் ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு பேசின வார்த்தைகளை இருதயத்தில் ஜெபமாக மாற்றி வாயில் அந்நிய பாஷை பேசி உடவ கந்துலபரபா ஷிரபரபரபரபரபா உடபரபரபர ஏரபரபரபரபரபா டிபிரிபே கமலபரபரபரபரபரபா ஷிரபரபரபரபரபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம் சித்தம் செய்திடத்தான். ஒரு வாழ்வுதான் உமக்காகத்தான் உம் சித்தம் செய்திடத்தான். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்டது நல்ல காலை வேலைக்காய் பகல் வேலைக்காய் ஸ்தோத்திரம். சமூகத்தில் நாங்கள் கூடி வந்து வருடத்தின் கடைசி வாரத்தில் கடைசி ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் நாங்கள் ஆராதிக்க உதவி செய்திருப்பா. உங்களுக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் தகுதி இல்லாத எங்களை அணைத்து இம்மட்டுமா எங்கள் மேல் கிருபை வைத்து நடத்துகிற உமக்கு ஸ்தோத்திரம். என்னோடு நீர் எங்கள் பேசின வார்த்தையின்படி ஆண்டவர் எங்களுக்குள்ள உமக்கு பிரியமில்லாது இருக்குமானால்
சரியா எங்களை டியூன் பண்ணி எடுங்கப்பா. உமக்கு பிரியமா எங்களை மாற்றும். தாவீது ஜெபித்தது போல உமக்கு பிரியமானவர்களை செய்ய எங்களுக்கு போதித்தருளும் ஆண்டவரே. எத்த கோட்டைகளை மறைத்துக் கொள்ளும் ஆசீர்வதியும். உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அனுப்புகிறேன். பிள்ளைகள் வாழ்ந்திருக்கட்டும், சுகித்திருக்கட்டும், கத்தற்காய் இவர்கள் வாழ்வார்களாக. புது வருஷ ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றித்தாரும் ஆண்டவரே. ஆராதனை முடிவில் இருக்கிற பிராக்டிஸ் செக்ஷனை எங்களுக்கு ஆசீர்வதியும். துதிகன மகிமையில உமக்கு செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே